அப்போ வந்து இந்த தில்லு இந்த மூவிஸ்லாம் வரும்போது, இந்த ஸ்ரீ சூர்யா மூவிஸ்க்கு ஒரு வாய்ஸ் வரும். ஒரு அப்படியே கணீர்ன்னு இருக்கும். ஸ்ரீ சூர்யா மூவிஸ் பிரசன்ட் அப்படின்ற மாரி ஒரு ட்ரெய்லர்ல அந்த வாய்ஸ் வரும். ஸோ அப்ப அது வந்து தூளுக்கு வரும்போதே அது ஃபேமஸு. அதே மாரி கில்லிக்கும் வரும். அதுதான் அந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட்டு வரும். அந்த ட்ரெய்லரே வந்து அந்த கட்டே வந்து அப்ப எப்படி இந்த டிவில ரிப்பீட்டடா இந்த கேடிவி இந்த மாரி ரிப்பீட்டடா போட்டுட்டே இருப்பான். அந்த ட்ரெய்லர் டைம்ன்ற மாரி ஒண்ணு ரிப்பீட்டா ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து எப்பவுமே இது ரொம்ப ஃபேவரைட்டு. எப்போ வந்தாலும் வீட்ல யாரா இருந்தாலுமே அத ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு இது. இது ரீமேக்குன்னுலாம் தெரியாது. பட் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்துக்கு இருந்துச்சு. ஆ அப்புறம் வந்து இந்த படம் டுவர்ட்ஸ் ரிலீஸ் அப்போ வந்து இந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல. அப்பலாம் வந்து ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பாட்டு ரிலீஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். அதாவது ரொம்ப லாங் கேப்லாம் இருக்காது. பாட்டு ரிலீஸ் ஆயிடும். அந்த பாட்டு கேட்டுருவாங்க. அப்படியே படம் ரிலீஸ் ஆயிடும். 1.5 months 2 months முன்னாடினே 1.5 ஓகே. months எனக்கு அந்த மேக்ஸிமம். பாட்ட பத்தி எனக்கு ரிலீஸ் ஞாபகம் இல்ல. பட் ஆஃப் கோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆனோனே அப்படி போடுங்கிறது வந்துட்டு பயங்கர இதாயிருச்சு. ஹிட் ஆயிருச்சு. அண்ட் தென் ரிலீஸ் ஆனபோது எப்படின்னா, முன்னாடிலாம் வந்து உதயம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல. ஸோ அதுல வந்து எப்பவுமே இந்த பெரிய படம்லாம் உதயம், மினி உதயம் அப்படி மிஞ்சி போனா அதுல 4 தியேட்டர் இருக்கும். அதுல 4வது தியேட்டர் அந்த மாரி ஏதோ ரிலீஸ் ஆகும். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தேன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாவே கில்லி தான் ஓடுச்சு. ஸோ இது அதுக்கப்புறம் நெறைய நடந்துச்சு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் பூராவே நீ சுத்தி பார்த்தன்னா, எங்க பார்த்தாலும் கில்லி பேனரு, கில்லி போஸ்டரு 4 தியேட்டர்லயுமே கில்லி. அது மட்டும் கிடையாது. அந்த 4 தியேட்டர்லயுமே டிக்கெட் கிடைக்கல. ஸோ எனக்கு எப்படின்னா, என்னோட எஃப்டிஎஃப்எஸ் நான் பார்க்கிறபோது, எங்க மாமா இருந்ததுனால, அவரு வந்து தியேட்டர்ல வந்து டிக்கெட் வாங்கி குடுத்துட்டாரு. அதுவும் எஃப்டிஎஃப்எஸ்லாம் போல. ஏதோ ஒரு ஈவ்னிங் ஷோவ என்னமோ கூட்டு போனாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த சங்கம் தியேட்டர்ல தான் அந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்றது இந்த படத்தோட ஒரிஜினல் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தேன். நாங்க வந்து அந்த டைமிங்லாம் இப்ப படம் இந்த கூட்டம்லாம் இருக்கும். இப்போ ரொம்ப முன்னாடிலாம் போய் உட்கார மாட்டாங்க. அப்படியே தானே கூட்டு போவாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வியூ என்னன்னா, அந்த தியேட்டர் டோர் வந்து அப்படி திறக்கிறபோது, இன்ட்ரோல வந்து திரும்புறாரு தளபதி வந்து திரும்புனோன டைட்டில் கார்டு போடுவான். இளைய தளபதி விஜய்ன்னு. அதுவே அந்த ஜிப்சி சீன் தான். அப்படி திரும்பி நடக்கிறபோது. அதுவே வந்து டைட்டில் கார்டு வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்ல. தளபதி படத்துல தளபதியோட பேர் போடுறபோதே அந்த ஒரு ஃபேஸ வந்து காமிக்கிற மாரி ஒரு டைட்டில் கார்டு இருக்காது. அப்படி திரும்புவாரு. அதிலேயே வந்து சோல்டு அப்பவே அந்த ஒரு கூஸ் ஆமா பம்ப்ஸ் ஆமா அதுலயே வரும்ல. விஜய்னு ஒரு இளைய தளபதி விஜய்னு அப்படியே ஒரு விஜய்ன்னு வந்து நேமா வந்துருக்கும். அந்த ஜிப்சி சீன் இன்ட்ரோ பிளாக் சீன் கலர் இருக்கு இல்லையா? டிஷர்ட். ஆமா அத வந்து அந்த கட் அவுட் மாரி பண்ணியிருப்பாங்க எடிட். அந்த டைட்டில் கார்டே வந்து நாசமா இருக்கும். இந்த படத்தோட ஒரு இது என்னன்னா, யூசுவலா அந்த குழந்தைங்கலாம் படத்த திருப்பி கொண்டு போய் காமிக்க சொல்லுவாங்க. எங்க மாமா எப்படின்னா, மூவி இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால, அவரு வந்து இந்த டிஃபரெண்ட் தியேட்டர்ஸ்லாம் போவாரு. கலெக்ஷன் பார்க்கறதுக்கு. அவரு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாரு. அப்ப அந்த கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு அப்படின்னு. சோ அவருக்கு வந்து எந்த தியேட்டர் எப்ப போனாலும், அப்ப நாங்க உள்ள போலாம். அவரு கூட இருந்தோம்னா. அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. சோ நாங்க இந்த படத்த வந்து அ வீட்லயே கூட்டு போவாங்க. மாயாஜால்ல போய் பார்த்துருக்கேன். உதயம் தியேட்டர்ல பார்த்துருக்கேன். சங்கம் தியேட்டர்ல பார்த்துருக்கேன். ஸோ இதோட கவுண்ட் எல்லாம் வந்துட்டு இதே கிடையாது. அண்ட் தென் லேட்டர் இந்த மூவிலாம் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடி நான் சொல்றது இந்த மூவி ரிலீஸ் ஆகி ஒரு 1 இயர்க்கு அப்புறம்லாம் சொல்றேன். இந்த விசிடிலாம் வந்துரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து எப்படின்னா, எனக்கும் என் தம்பிக்கும் எப்பவுமே நாங்க சாப்பிடும்போது, அ இந்த ஏதாவது ஒரு மூவிய வந்து ரேண்டமா ஓட வச்சுட்டு கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு தான் நாங்க லஞ்ச் எல்லாம் இது பண்ணுவோம். அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து டிஃபால்ட்டா அது வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கில்லி தான். அது கவுண்டே கிடையாது. நாங்க வந்து எப்போ சும்மா போடலாம். ஏதாவது ஒண்ணு போடலாம். போர் அடிக்குது. ஏதாவது ஒண்ணு ஷார்ட் டைமுக்கு பார்க்கணும்னா இது. சன் டிவில போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியே உட்கார்ந்திருக்கும். ஒரு இன்ச் நவராம அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. ஆட கூட ஸ்கிப் அதாவது ஆட் வந்துருச்சுன்னா கூட நவராம உட்கார்ந்து அந்த ஆடோட கன்டினியூட்டி விடாம படம் பார்க்கணுன்ற அளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ண படம். இப்போ எல்லாம் அலெக்ஸும், நம்ம நிதிஷும் எல்லாரும் சொன்ன மாரி, இதுல வந்து இது ஒரு மாஸ் படமா, கமர்ஷியல் படமா, எல்லாம் சேர்ந்த படமா அப்படின்லாம் இல்ல. இது வந்து ஒரு டெஃபினிஷன் ஆஃப் பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் மூவி. நீங்க எந்த ஒரு ஃபன் மூவி, எந்த ஒரு ஜானர்ல நீங்க போட்டாலும் இது அதுல ஃபிட் ஆகும். ஏன்னா இதுல அந்த எமோஷனு எல்லாமே இருக்கும். சூப்பர். இந்த மாரி நீங்க யாராவது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த பெஸ்ட் சீனு, ஃபேவரைட் சீனு, இல்ல எந்த சீன இப்ப நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, அந்த மாரி பேசுவோம். கன்டினியூ பண்ணுங்க. விக்னேஷ் ப்ரோ எனக்கு மெமரிஸ் தான் ஞாபகம் இல்ல. இல்ல கோரேக் ஏன்னா அந்த டைம் வந்து வீட்ல கூட்டு போற ஒரு எனக்கும் சேம் அதேதான். அதான் மெமரிஸா தியேட்டர்ல பார்த்தவங்க யாராவது இல்ல இல்ல இருக்கீங்களா? எனக்கு வந்து இதுல நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த டைம்ல 12th. அதனால என்னால வந்து ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ண முடியல. அப்போ வந்து மாடல் எக்ஸாம் போயிட்டு இருந்தது.
என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்தான். அவன் ஒரு பயங்கரமான ஒரு ரஜினி ஃபேன். அவன் பார்த்துட்டு வந்து நிஜமா என்னால அந்த ஒரு மூமெண்ட் என்னால இன்னும் மறக்க முடியாது. பார்த்துட்டு வந்து அவ்வளோ படத்தை பேசிட்டு இருந்தான். எனக்கு எப்படி இருக்கும் பக்கத்துல உட்காந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கான். செம்ம ஃபைட்டடா படம், என்ன அப்படிதான்டா படம், விஜய் இன்னும் அப்படி நடிச்சு அப்படி என்ன சொல்லும் போதுலாம் எனக்கு அப்படி கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சும்மா இருப்போமா, ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போய் பசங்க ஒரு 5 பேர் நாங்க போய் பாட்டு வந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் சீன் அந்த சொன்ன மாதிரி தளபதியோடைய அந்த அந்த இது டைட்டில் கார்டு வருவாங்க, அப்ப அப்படியே சிகரெட் வச்சுக்கிட்டு அது அங்கெல்லாம் விசில் அடிச்சு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நாங்க இன்னொன்னு சொல்றேன், தியேட்டர்ல உட்காரத்துக்கு இடம் இல்ல, சீட் இல்ல. நாங்க எங்க தெரியுமா உட்காந்துருந்தோம், அந்த நடப்பாங்க தெரியுங்களா நடுவுல, அங்கதான் உட்காந்து படம் பார்த்தோம். படம் ஃபுல்லாவே நான் அங்கதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அதுவும் அந்த இன்டர்மிஷன் சீக்வன்ஸ் எல்லாம், ஐயோ படம் என்ன விறுவிறுப்பா போகுது. எனக்கு தண்ணி படம்னாலே பிடிக்கும். ஏன்னா தில்லு தூளு ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரட். அது கில்லிங்கும் போது ஹரிஸ் மாம்ஸ் சொன்ன மாதிரிதான் சன் டிவில பாத்தீங்கன்னா காலையில எடுத்த உடனே அந்த ட்ரெய்லர் எல்லாம் போடுவாங்க எப்பவுமே. அதோ யாரு ஓகே ஓகே, அதான் சன் டிவில வந்து அந்த ட்ரெய்லர் எல்லாம் போடுவாங்க. அந்த ட்ரெய்லர் போடும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் கில்லி தான் போடுவான். அந்த கில்லி ட்ரெய்லருக்காகவே நான் உட்காந்து நான் எப்பயுமே நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த ஃபைட்டு. அந்த வாய்ஸ் ஒன்று வரும் பாருங்க, எப்பவுமே தர்ணி படத்துல எல்லாமே அந்த வாய்ஸ் வரும். ஒரு மாடலான ஒரு வாய்ஸ் மாதிரி ஒன்று வரும். அதுதான் வந்து ட்ரெய்லரை எப்பவுமே இன்ட்ரோ பண்ணும். சூப்பரா இருக்கும் அதெல்லாம், அந்த கட்டெல்லாம். எனக்கு கில்லிலையும் பார்க்கும்போது அவ்வளவு செம்மையா இருந்துச்சு. இந்த படத்தை போய் மிஸ் பண்ணாம பார்த்தாகணும்னு. ஆனா அந்த டைம் 12th அப்படிங்கும் போது இன்னும் அவன் என் ஃப்ரெண்டை உசு பேத்தி போய் பார்த்துடுவன்ட்டு அந்த சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் இப்பெல்லாம் சன் டிவில வந்து அந்த இதான் பெப்சி உங்கள் சாய்ஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே அந்த அப்படி போடு பாட்டு வந்து சும்மா கொஞ்சம் தான் போடுவாங்க, ஃபுல்லாலாம் போட மாட்டாங்க. உட்காந்துட்டு இருப்போம் டிவி முன்னாடி, எப்படா அந்த பாட்டை போடுவான்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். சும்மா கொஞ்சோண்டு போட்டு உடனே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விட்டுருவோம், ஃபுல் பாட்டே போட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த படத்துடைய ஃபுல் சாங்கே அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான், சரி அந்த படத்தை சன் டிவில போட்டதுக்கு அப்புறம் தான் போட்டான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த மாதிரி நினைக்கிறேன். இந்த சன் மியூசிக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாவே போட போட்டிருப்பான். யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி வந்தது. பட் தியேட்டர்ல ஆனா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட். இன்னொன்னு என்னன்னா, நோட்டு பேப்பர்லாம் கிழிச்சு வீசி எரிஞ்சோம். அது நல்லா ஞாபகம் இருக்கு. 20 ரூபா நோட்டு கிழிச்சு எரிஞ்சோம். எல்லாம் போனா அதை எழுதிக்கலாம்டா அப்படின்ட்டு கிழிச்சு தலைவான்ட்டு கத்திட்டு வீசி எரிஞ்சு. குறிப்பா அந்த மிளகாப்பொடி சீன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அந்த இந்த ஃபைட் சீன் வரும் பாத்தீங்களா, ஆட்டுப்பட்டியில ஒரு ஃபைட் வரும், அதெல்லாம் செம்ம கேமரா சீக்வன்ஸ். அதெல்லாம் அந்த ஃபைட் எல்லாம் சான்ஸ்லெஸ். அது கிளைமேக்ஸ் ஃபைட் 10 minutes once ஹை பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் இன்னொன்னு அது லென்த்தி ஃபைட் ப்ரோ. அது ஆக்சுவலா லென்த்தி ஃபைட். அது ஆக்சுவலா எங்கேஜா கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து செம்மையா இருக்கும் அந்த ஃபைட். எனக்கு நிஜமா இப்ப நான் யோசிக்கிறேன், அந்த கட்டி எடிட்டர் பண்ணி கூட்டு போயிருப்பான் பாருங்க, லாக் ஆகாம கொஞ்சம் அங்க இருந்து எங்கேயோ ஸ்டார்ட் ஆகும், அங்க இருந்து கொண்டு வந்து இந்த ஆட்டுப்பட்டியில ஊட்டி கொண்டு போயிட்டு கடைசியில அவன் மேல இருந்து பார்ப்பான் அடி வாங்கிட்டு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மினிஸ்டர் எல்லாம் சொல்லி அந்த பேக் கார்ட்ல வந்து திரிசாவை மகிழ்ச்சி கூட்டு போகும்போது ஒரு இன்டர்மிஷன் வரும் பாருங்க, அதெல்லாம் மறக்க முடியாத நாள். அதெல்லாம் செம்ம எப்படா படம் போடுவோம். கோரை மாம்ஸ், உனக்கு இது ஞாபகம் இருக்கா? அப்ப வந்து படத்துல எல்லாம் இந்த சூமோ சேஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்ரு. சூமோ சேஸ் வந்துருச்சுன்னா அந்த படத்துல ஒரு மேண்டேட்டரி சூமோ சேஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. அதுல ஒரே ஒரு சீன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு மரம் வந்து இழுத்து விழுந்திருக்கும். ஒரு மரம் விழுவும் அந்த சூமோ சேஸ் வரும்போது, மேல இருந்து ஒரு மரம் விழும். அந்த மரம் விழுற போது அந்த ஷாட் எடுக்கிற போது ஒரு சூமோ வந்து அந்த கேமராமேனை வந்து இடிச்சிருச்சு. ஒரு ஆக்சிடென்ட். நம்ம இவர்தான் கேவி ஆனந்த் தான் அடிபட்டுச்சு, செம்ம அடிபட்டுச்சு. ஆமா கேவி ஆனந்த் தான் அடிபட்டுச்சு. கேவி ஆனந்த் இல்ல, கோபிநாத் இல்ல மாம்ஸ். அதுல 5 பேர் கேமராமேன் ஷூட் பண்ணாங்க. அந்த ஷாட் எடுத்தது மெயின் கேமராமேன் வந்து கோபிநாத். அவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஷாட் எடுக்கிற போது. ஓகே ஓகே. ஆனா செம்ம ஆக்சிடென்ட் ஆனது அந்த சீன்ல. அந்த ஆக்சிடென்ட் ஆனது அந்த சீன் கூட காட்டிருப்பாங்க படத்துல, கட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க பர்டிகுலரா காட்டிக்க மாட்டாங்க. பட் அந்த சீன் இருக்கும் அந்த படத்துல, ரொம்ப சீன் இருக்கும். கேமரா ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸா போயிடும் சுமோ. ஆமா ஆமா. அதுலயும் அந்த அந்த இந்த சாங்லாம் கொக்கரோ சாங் வருது, அதே போல அப்படி போடு சாங்ஸ், அதெல்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணிருப்பான் பாருங்க. இன்னொன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு,
நல்ல செம என்கேஜிங்கா போயிட்டு இருக்கும் படம். ஆனா திடீர்னு ஒரு படம் ஒரு இடத்துல அப்படியே ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். எங்கன்னா இந்த தனலட்சுமி உட்காருன்னு சொல்லிட்டு அப்படியே தளபதி ஒரு ஃபீலிங்கா அப்படியே பாப்பப்ல பாருங்க. அதுல இருந்து அந்த படம் டேக்கப் போறது வேற மாதிரி ஆகும். என்ன இவ்வளவு நேரம் விருப்பா போயிட்டு இந்த படம் இப்படி திடீர்னு ஃபீல்ல உட்கார வச்சிருச்சேடா, ஒரு லவ் மூட்ல கிரியேட் பண்ணிச்சேடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் செம மேஜிக்ங்க. உண்மையாவே சொல்றேன், அந்த மாதிரி தர்ணி நினைச்சா கூட இன்னொரு படத்தை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு கில்லி தான். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம் இங்கே. ஒண்ணு சொல்லணும்னு தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுங்க. உண்மையிலே கில்லி பத்தி ரொம்ப இல்ல, கில்லி பத்தி இவ்வளவு பேசுறதுக்கு ஒரு வேர்டு இருக்கும். அது என்னன்னா, கில்லி அருமை தெரியணும்னா போய் ஒக்கடு பாருங்க, அப்ப கில்லியோட அருமை இல்ல, இல்ல தெரியும். அப்போ கொடுமையெல்லாம் சிவகார்த்திகேயன் வந்துட்டு இல்ல 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 சிவகார்த்திகேயன் வந்துட்டு அவங்க அம்மா கில்லியோட கால அருமை சிவகார்த்திகேயன் அவங்க இல்ல அம்மா ஒரு கால நிமிஷம் தொட்டு அரிஸ் கில்லி மாம்சம் சொன்னார்ல, நான் இல்ல என்ன இல்ல படிச்சேன்னா அப்பெல்லாம் அந்த வண்ணத்திரைன்னு புத்தகம் வரும். அந்த புத்தகத்துலதான் கில்லி ஒக்கடு படத்தை ரீமேக் பண்ணி ஐயோ, கில்லி அந்த இப்படி படம் புக்கு நீ எடுக்கிறாங்க எதுக்கியா வாங்கின? மாம்ஸ். அதுல நிறைய சினிமா நியூஸ் எல்லாம் வரும் மாம்ஸ். நான் தான் சினிமா இல்ல நியூஸ் எல்லாம் இப்ப நிறைய படிப்பேன். நானும் வாங்கியிருக்கேன் ப்ரோ. இல்ல வேற பிட்டா வரும். நானும் வாங்கியிருக்கேன் ப்ரோ அந்த காலத்துல. அதான் அதுல நிறைய சினிமா நியூஸ் எல்லாம் வரும், நிறைய வரும். ப்ரோ நீங்க வாங்கும்போது டவுட் இல்ல ஆகுது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இல்ல அந்த பேப்பர்ல அப்போ போடுவான், தினத்தந்தி பேப்பர்ல எல்லாம். ம், ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 years முன்னாடி தளபதியோட பெரிய ஃபேன். ஓகே எப்படி என்னால ஓகே பார்க்கவே முடியல bro. சத்தியமா மகேஷ் பாபுல வச்சுன்னு பார்க்கவே முடியல. அந்த ஒக்கடு நான் அதை ஆஃப் பண்ணிட்டு நான் கில்லி பார்த்தேன், திருப்பி ஒக்கடு பார்த்தேன். சத்தியமா நீங்க மகேஷ் பாபு சொன்னாரு ஒரு இன்டர்வியூல, கில்லி தான் நல்லா இருந்துச்சு, ஒக்கடு உங்க விடாத. வாய்ஸ் இல்ல உங்க கொஞ்சம் வாய்ஸ் இதுவா விட்டு விட்டு இருக்குது. கேட்கற மாதிரி இல்ல இருக்கு. ஒரே 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 ஒரு பாயிண்ட். இல்ல கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குதா bro? அவங்களுக்கு நம்ம கேக்குது. நம்ம 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 கேக்குது. நம்ம கில்லிய செலிப்ரேட் பண்ணலாம், இன்னொரு படத்தை அடிக்க வேணாம். இப்ப நம்ம அதான் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. மச்சான் நானே நீங்க என்ன ஒக்கடு சொல்லணும்னு நினைச்சேன் எடுத்தீங்க மச்சான். மகேஷ். தேங்க்யூ. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட மச்சான். தேங்க்யூடா மச்சான். Correct. ஏன்னா நாம நீ செலிப்ரேஷன் பண்ண யார வந்த மச்சான் படம் சொல்றீங்க? கில்லி தான். அதனால நம்ம ஜாலியா கில்லி நம்ம செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இல்ல அவ்வளவு ஒரு என்னன்னா படம், see, இது அப்படி ஒரு படம். இதுல என்ன நம்ம இப்படி பாசிட்டிவா நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்போ ஒக்கடு வந்த போது அந்த படம் வந்து இட் இஸ் நாட் 100% ஆக்ஷன் மூவியா எடுக்கணும் அந்த மாதிரி இன்டென்ட்டோட எடுக்கல. அதோட ஸ்டார்டிங் பார்ட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப, ஆனா உங்க ஊர்ல பயங்கர ஹிட் ஆச்சு. ஆனா செம்ம ஹிட் அந்த மாம்ஸ் மூவி தெலுங்குல. இல்ல இல்ல அதான் இது என்னன்னா, இதுல மெயின் ஃபேக்டர் என்னன்னா, அந்த படத்தை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி மாத்திருப்பாரு தரணி. நீங்க வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதான் வந்து ப்ரோ சொன்னேன், ஃபாதர் அதனாலதான் இல்ல சொன்னேன். இல்லடா புரியுதா? இல்ல அது பாத்தீங்கன்னா ஃபாதர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அதெல்லாம் இங்க நீ பார்த்தனா எடுபட்டு இருக்காது. அத பெர்ஃபெக்ட்டா ஆமா. டெய்லர் மேடா மாத்தி ம். அதுல நீ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த தளபதியோட மேக்கப்ல எல்லாமே நேச்சுரலா இவள இருப்பாரு. ஏன் ப்ரோ இல்ல ப்ரோ இவள ஏன் கில்லியில வந்துட்டு அதான் தளபதி வந்துட்டு பிரகாஷ்ராஜ் அந்த சாண்டில தள்ளி விட்டு போன பிறகு உடனே அதான் குளிச்சுட்டு சாணி கிழிச்சுட்டு இல்ல அந்த ப்ரோ, சண்டைக்கு சேரு போறது ப்ரோ. செம்மையா அது இருக்கும். ஒக்கடு சேரல முத்து பாண்டி மனுஷன் தான் ப்ரோ. ஒக்கடூர்ல வந்துட்டு என்னன்னா இல்ல இல்ல ஒக்கடூர்ல அந்த சேரடி வாங்கிட்டு கிளைமேக்ஸ் வரையும் இருப்போம் போல இல்ல இப்போ பிரகாஷ்ராஜ். நம்மளுக்கு வந்து அப்போ இந்த 2 படத்தையும் நம்ம பார்க்க இல்ல மாட்டோம்ல. ஏன் சொல்றேன்னா இல்லடா அப்போ நான் சொல்றேன் அந்த டைம்ல புரியுது. இந்த 2 படத்தையும் நம்ம ஃபுல்லா பாத்துருக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப என் ஸ்கூல்ல எல்லாம் தெலுங்கு பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. அதான் ப்ரோ இல்ல ப்ரோ இப்ப இல்லடா ஒரு நான் நிமிஷம் சொல்ல இல்ல வர பாயிண்ட் இத்தனை வேறடா. வருஷம் கழிச்சு இப்ப ஒரு செகண்ட் இரு. பாக்கணும்ல. அதாவது அலெக்ஸ் அவரை பேச விடு அலெக்ஸ். நான் என்னன்னா அந்த டைம்ல இப்போ ஸ்கூல்ல படிக்கிற தெலுங்கு பசங்க வந்து அந்த படத்தையும் பார்த்திருப்பாங்க, இந்த படத்தையும் பார்த்திருப்பாங்கல்ல. சோ அப்படி இருக்கும் போது அவன் வந்து அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சீன் சொன்னான். அந்த கையை வந்து கொடுப்பாரு தெரியுமா, அந்த அம்ச்சு கும்ச்சுன்னு அந்த பிஜிஎம் எல்லாம் வரும் தெரியுமா, த்ரிஷா கையை அந்த மலையில இன்னைக்கு கூட அந்த எடிட்ல சன் மியூசிக் போட்டிருந்தான். அந்த சீன்ல நீ பார்த்தாலே வந்து இன்டென்சிட்டியா வேற மாதிரி இருக்குமா. அதை நீ ஈஸியா நீ பாத்துக்கலாம் அதான் ப்ரோ சொல்றேன், தளபதிக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கில்லி எங்கேயோ இருக்கும். இல்ல அதான் இல்ல அவங்க இல்லண்ணே 2 படமும் இல்லண்ணே ஹரிஷ்ண்ணே 2 படமும் பார்த்து நான் என்ஜாய் பண்ண ஒரு ஆளு. கண்டிப்பா. ஆனா கில்லின்றது வந்து ஒரு 100 டைம்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு மைலேஜ் இருக்கிற ஒரு படத்தை படம். பத்தி பேசவே தேவையில்ல, நம்ம படத்தை பத்தி நம்ம போர் நீ என்ன இருந்தாலும் பார்த்தனாலும் அதோட லைன் வந்து நம்ம ஒக்கடுல இருந்து தான் எடுத்திருக்கோம். அவங்களுக்கும் தேங்க்ஸ், அந்த டீமுக்கும் தேங்க்ஸ், அவங்களுக்கும் தெலுங்குலயே சொல்லிருக்கலாம். கண்டிப்பா ரேவந்த், இன்னைக்கு வந்து ஒக்கடு இல்லாட்டா நான் ஓப்பனா சொல்றேன், ஒக்கடு இல்லாட்டினா கில்லி கிடையாது. ஏன்னா ஒக்கடுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அத தமிழுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடலேஷன், அதாவது தர்ணிக்கே ஒரு ஃபார்முலா இருக்கும். தன்னுடைய டீமை வச்சு இப்படி ஒரு ஏசியான ஸ்கிரீன் பிளே கிரியேட் பண்ணி இப்படி ஒரு பக்கா மாஸ் என்டர்டைனர் கொடுத்தது வந்து யாருன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் தர்ணி தான். அதுக்கப்புறம் வந்து நான் போக்கிக்கு சொல்றேன், ஏன்னா பிரபுதேவா அதே போலவே ஃபாலோ பண்ணி பிரபுதேவா வந்து அடிச்சு தூள் கலப்பினாப்ல.
பட் தர்ணியோடைய அந்த ஃபார்முலா வந்து படத்துல கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படா முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு. அதனாலதான் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் போனாங்க, போய் 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 கில்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் தளபதியுடைய அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேஸ் எல்லாமே அடுத்த வந்த படங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ண ஆரம்பிச்சாப்ல. அதுக்கு மெயின் ரீசன் கில்லி தான். அதோடைய மெயின் ரீசன் என்னன்னா ஒக்கடு தான். அதை வந்து நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. ஆனா அங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த வட்டார வழக்குக்கு தகுந்த மாதிரி அந்த படம் வந்துச்சு. இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை நம்ம மாத்திருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல, இன்னொன்னு சொல்லிக்கிறேன். கில்லி வந்துட்டு எப்பயோ தான் திருமலை கில்லியும் ஒரே டைம்ல முடிச்சாங்க. திருமலையிலே வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கில்லியோடைய ஒரு டைலாக், ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. அது எந்த அளவுக்கு கான்பிடன்ட்னா, கில்லி வந்துட்டு அடுத்த வருஷம் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஹிட் ஆக போகுதுன்னு தளபதியே தெரிஞ்சிருக்கு முன்னாடியே. அதான் திருமலையில கில்லிடா இவன் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இது கில்லிக்கு அப்புறம் தான் திருமலை வந்துச்சுன்னு நினைப்பாங்க அதை பார்த்தோன்னே. ஆனா ஆக்சுவலி அதான் இதுதான் முன்னாடி வந்துச்சு. இல்ல ஒரு நிமிஷம், அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்டும் இல்ல. இல்ல ஒரு நீங்க நிமிஷம், அலெக்ஸ் கடந்து ப்ரோ, போயிட்டு இருக்கீங்க. இல்ல ரேவந்த் ப்ரோ ஒரு நிமிஷம். அலெக்ஸ் ப்ரோ, இல்ல இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரேவந்த் ஒரு நிமிஷம். ஒரு டைலாக் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இவரு நிவாஸ் ப்ரோ வந்திருக்காரு, அவர் சொல்லட்டும். அதுல ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதுல 2-3 டைலாக் வரும். கில்லி மாதிரி கேப்பே இல்லாம பறந்துட்டே இருக்கணும், அந்த ரெஃபரன்ஸ் நிறைய வரும் அந்த இதுல. அந்த தலைகளை தொங்கிட்டு சொல்லி அடிப்பேன் சும்மா, கில்லி கில்லி மாதிரி அப்படியே சொடக்கு போட்டு அடிப்பாரு பாருங்க. அப்படி சொல்ல மாட்டாரு, கேப்பே இல்லாம கில்லி மாதிரி பறந்துட்டே இருப்பேன்னு சொல்லுவாரு. இல்ல அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, கில்லி தான் வந்து ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு, அதனாலதான் விஜய்க்கு அப்படிலாம் இல்ல. ஒரு திருமலையிலேயே வந்துட்டார். திருமலையிலேயே சரியான திருமலைதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் படம் வந்ததான். அந்த ஆக்ஷன் படம் ப்ரோ ஒண்ணுமே இல்ல. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, திருமலை செட் 1 ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டை கில்லி பிரேக் பண்ணிச்சு. அந்த ரெக்கார்ட் மட்டும் இல்ல, தமிழ் சினிமால ஆட்களோட ரெக்கார்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் அவதார் அது பெரிய தலை வந்து உண்மை எனக்கே தெரியாத பல நியூஸ் இப்பதான் வரப்போகுது. அசத்துங்க நிவாஸ் ப்ரோவா வாத்தி கம்மிங் ஓத்தே. ஆமாமா கில்லி சரி நிவாஸ் இல்ல ஒரு நிமிஷம் ரெடி கிரவந்த். நிவாஸ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. அதான் கில்லி வந்துட்டு அந்த டைம்ல பாத்தீங்க, எந்த டைம்ல பாத்தீங்க? மெமரிஸ் வந்து பயங்கரமான ஒரு மெமரி. போர்டு எக்ஸாம் முடிஞ்ச டைம் அப்படியே எப்படின்னா, அங்க திருச்சி யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், திருச்சி கலைரங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கூட்டம் எப்படி நின்றுச்சுன்னா, அந்த லைன் வந்து அங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ஒரு அந்த தியேட்டர்ல இருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் தூரம் முடிய கியூ நின்றுச்சு. அவ்வளவு பெரிய கியூ நான் பார்த்து, அதுக்கப்புறமும் எந்த படத்துக்கும் பார்த்ததில்ல, அதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் பார்த்ததில்ல நான். அவ்வளோ பெரிய கியூ, அவ்வளோ க்ரௌடு. இப்ப அந்த தேட்டர் ரன் ஆகல, பட் 100,000 கெப்பாசிட்டி உள்ள தேட்டர் ஒரு ஷோக்கு அப்போவே. ஸோ அதுக்கு அவ்வளோ பெரிய கியூ. அப்படியே அதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் என்னோட எஃப்டிஎஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திருமலை தான். எஃப்டிஎஃப்எஸ்ஸா பார்க்க, அதுக்கு முன்னாடி தேட்டர்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எஃப்டிஎஃப்எஸ்ஸா விட்டுட்டு போய் நானா தனியா போய் ஸ்டார்ட் பண்ணது திருமலை தான். பட் கில்லி வந்து திருமலைக்கு அப்புறம் கில்லி போறப்போ திருமலையிலே எல்லாம் அப்போ வந்து கிளாஷ் எஃபெக்ட், அப்போ ஒரு சம்பவத்தை பார்த்தாச்சு. இது வேற, இது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. கூட்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் போயிட்டேன், செகண்ட் டைம் வந்து எங்க அப்பாவோட போனேன். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களோட போனது வந்து 10th எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லா ஸ்கூல் பசங்களாம் போனது வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு உட்காரவே இல்லை, சீட்லயே உட்காரல. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சீட்லாம் உட்காரவே இல்லை. நம்மளோட பெரிய கையெல்லாம் போயிருக்கும். நம்ம வந்து 10th ஸ்டூடெண்ட் தான் யோசிச்சுங்களா, அப்படியே பெரிய கைங்கெல்லாம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. முன்னாடியும் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தியேட்டரே உட்காரலாம் அந்த படம் தான். அதுக்கப்புறம் நான் இந்த படம் பார்த்தேன். தியேட்டர்ல உட்காராம சீட்டு மேலே நிக்கிறானுங்க. எவனுக்கும் உட்காரன்னு சொல்லணும்னு கூட தோணல. ஏன்னா ஒருத்தனை மறைக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த சீனன்னு சொல்றதுன்னே தெரியல. பர்டிகுலரா எல்லா சீனும் அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான பிட்ச் அந்த படத்துல, ஒரு கேஸ்டிங் பிளஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மதுரையை வந்து சூஸ் பண்ணது வந்து மதுரையை சூஸ் பண்ணது ஒரு கரெக்டான மூவ்னு நினைக்கிறோம். வேற ஊர் எந்த ஊர் வேணா, ஒரு கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிக்கலாம், திருநெல்வேலி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எங்க வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் மதுரையை கரெக்டா பிட்ச் பண்ணிருப்பாரு. அதுதான் சம்பவம், பெரிய சம்பவம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மதுரையை சூஸ் பண்ணாது, சென்டர் ஆஃப் த சிட்டி தமிழ்நாடு அப்படின்னு எடுத்து அங்கேருந்து கதையை கொண்டு மூவ் பண்ணி சென்னையில வச்சு பேக்ராப்ல வச்சு பண்ணது. இப்படி எல்லாமே கதையை வந்து உருவினாலும் அதை வந்து எங்கேருந்து எப்படி எடுத்துட்டு போனாருங்கிறது தரணி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. சேம் டைம் ஆல்பம் பாத்தீங்கன்னா எந்த பாட்டை சொல்றது தெரியல. ஃபேவரட் வந்து
இன்னைக்கு வந்து சென்சேஷனல் பேசிட்டு இருக்காங்க, யூடியூப் அது இதுன்னு பேசுறோம் நம்ம. அன்னைக்கு எதுவுமே இல்லாம அப்படி போட்டு நார்த் இந்தியா லெவலுக்கு ரீச் ஆகி இன்ன வரைக்கும் அந்த சம்பவம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த சங்கரோட பொண்ணுகள் ஆடுற அளவுக்கு இன்னமும் அந்த பாட்டு வந்து பேசுறா. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பாட்டை வந்து ஒரு படத்துல ஒரு பாட்டு வைக்கணும் அப்படி போடுறது லெவலுக்கு ஒரு பாட்டு வைக்கணும்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் வந்து முயற்சி பண்ணி நிறைய பாட்டுலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் கில்லி இஸ் அன் எமோஷனுங்க. இன்ன வரைக்கும் நீங்க சன் டிவில போட்டா ஃபேமிலியோட உட்காடுறோம், ஒரு ஆடு ஹரிஷ் சொன்ன மாதிரி ஆடு கூட நம்ம இன்ன வரைக்கும் நவர்றது கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ எனக்குலாம் போர் அடிச்சா ஒண்ணு வசீகரா இல்ல கில்லி. இப்போ போர் அடிச்சா ரொம்ப போர் அடிச்சா நானும் என் ஒய்ஃபும் வசீகரா பார்ப்போம். ரொம்ப ரொம்ப போர் அடிச்சா நான் கில்லி பார்ப்போம். அந்த மாதிரி இன்ன வரைக்கும் சன்னஸ்ல போட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். ப்ரிப்பேர்ட் ஆயிட்டேன் ஆக்சுவலா சனிக்கிழமை போறதுக்கு வித் ஃபேமிலி தான் எப்பவுமே. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஐடன்ஸ் ஃபுல்லா கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ரீரிலீஸ்ல சம்பவம் பண்ண போறானுங்க. ரீரிலீஸ்க்கே ஒரு பெரிய பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு கேட்வே, அதாவது தளபதி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். இங்கேருந்து ரீரிலீஸ்க்கு அவரோட பாட்டுல சவுத் இந்தியால நம்ம தான் இருக்க போறோம். இல்ல இதுக்கப்புறம் கண்டிப்பா பெரிய பெரிய படங்கள் பண்ண போறாங்க. பட் அதுக்கான ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிமா ஒரு ரீரிலீஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாத்வே கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷுவரா மாம்ஸ் இதுல இன்னொன்னு சொல்றேன். எங்க தங்கச்சி பையனுக்கு வந்து இப்ப 4 வயசு தான் பையன். என் தங்கச்சி பையனுக்கு வயசு பண்ணிட்டேன். அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. போயிட்டு முடிச்சுட்டு எங்க அப்பா ஆக்சுவலா நாங்க எப்படின்னா, ஆக்சுவலா நான் சிட்டி கிடையாது, ரூரல். அங்கேருந்து எங்க அப்பா வந்து ஃபேமிலியோட போகணும்னு முடிவு பண்ணிட்டு டிக்கெட் எடுக்க வந்து, அப்பெல்லாம் நமக்கு தான் ஆன்லைன் கிடையாதா, கவுண்டர் புக்கிங் தானே. வந்து அவரும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு போறாரு. நாங்க 4 பேர் தான் வீட்டுல, அப்பா அம்மா எனக்கு அண்ணன் 4 பேருக்கு எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ட்ரை பண்ணிட்டாரு. 10 நாளுமே டிக்கெட் கிடைக்கல. அவருக்கு வர டைமுக்கு ஃபுல் ஆகுதா இல்ல எப்படிங்கிற இதே இல்ல. 10 நாளும் டிக்கெட் கிடைக்காம எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரம் கழிச்சு டிக்கெட் எடுத்து ஃபேமிலியோட போனா, நான் அப்பெல்லாம் ரொம்ப அராத்து பண்ணேன். எங்க அண்ணன் கொஞ்சம் அமைதி. நானா சம்பவம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல அப்பதான் என்ன அப்படி பார்த்த ஒரு டைம். இவனா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதுல இருந்து எங்க அப்பா விட்டாரு. எங்க அப்பா ஒரு எம்ஜிஆர் ஃபேன் வச்சுங்களேன். ஓகே இவன் நம்மள மீறி போயிட்டான் அப்படின்ட்டு விட்டார். அதுக்கப்புறம்ல இருந்து ஆனா ஒரு கவுண்டர் வருது, அடிச்சுக்கிட்டாமா நிவாசனே? இல்ல நானு எங்க அப்பா எம்ஜிஆர் ஃபேன் தான். நான் தளபதி எங்களோட ஆர்மியில இருக்கிற கேம்ப் பசங்க எல்லாம் நாங்க எல்லாம் லுங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம்னா அந்த மாதிரி நிவாசனே அவர் பிளாஷ்பேக் சொல்றதே அப்படிதான்டா இருக்கும். அந்த காலத்துல நாங்க செடியா போட்டு ஆடுவோம், பெருவர் ஆடுறோம் அந்த மாதிரி. இதுல என்ன இந்த ஒரு படத்துக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்டேச்சர்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ரிலீஸ் ஆகும் போதும் ரெக்கார்டு, இந்த படம் திருப்பி டிவில ரிலீஸ் ஆகும் போதும் டிஆர்பி ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி இப்ப இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகும் போதும் ரீ ரிலீஸுக்கே ஒரு பெரிய ரெக்கார்டு. சோ இந்த படம் வந்து எல்லா டைப்ஸ்லயுமே ரெக்கார்ட் அடிச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும். இல்ல ஒண்ணு இப்ப ப்ரீ புக்கிங்ல வந்து இது ஒரு கோடி கிட்ட பண்ணிருக்கு. ஒரு நிமிஷம் இல்ல படத்தை பத்தி ப்ரீ புக்கிங் வந்து ஒரு கோடி மட்டும் ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ அது வெறும் டிஎன்ல மட்டும். படத்தை பத்தி பேசும்போது இல்ல மாமே ஒன்னு சொல்லிறேன். பாபா வந்து இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பாபா 56 லட்சம். நீங்க தவறா நீங்க அந்த படத்தெல்லாம் பத்தி பேசலாம். ஓவர்லாப் பண்ண வேணாம். ஓவர்லாப் பண்ண வேணாம். ரிலவெண்டா சொல்லிடுறேன். நம்ம எப்ப கில்லியை பத்தி பேச நினைச்சாலும் வந்து சில விஷயங்கள் மறந்துடுறோம். பிரகாஷ் ராஜ் வந்து பயங்கரமான ஒரு பூஸ்ட் இந்த படத்துக்கு. பிரகாஷ் ராஜ் வந்து பயங்கரமான ஒரு பூஸ்ட் இந்த படத்துக்கு. ஸோ எப்படி வந்து ரஜினி நம்ம அவர் யாருப்பா அவரு ரகுவரன் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சோ அப்பதான் கிரியேட் பண்ணாங்க. ரஜினி ரகுவரன் காம்பினேஷனை வந்து விஜய் பிரகாஷ் ராஜ்னு அப்படியே டேர்ன் ஓவர் பண்ணிச்சு அந்த படத்துல இருந்து. ஸோ அது நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது பிரகாஷ் ராஜ் இல்லைன்னா வேற இந்த அளவுக்கு பிக்சர் பண்ணிருக்க முடியுமா? தளபதியாலும் அதுக்கப்புறம் ஒரு லைன் அப்பே வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸா அதுக்கப்புறம் தான் பிரகாஷ் ராஜ் என்ன யாருன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுன்ற மாதிரி. கில்லியில அவங்க பண்ண கேரக்டர்லாம் இன்ன வரைக்குமே நின்னு பேசும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ குடுக்குற அரசியல் இன்டர்வியூல கூட செல்லோன்னு தான் சொல்லி பேசுறாரு. பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்க போனாலும் பிரகாஷ் ராஜுக்கு வந்து பெரிய பட்டாளம் வந்தது. கில்லிக்கு பண்ணலாம் இதுல இல்ல அப்பா வந்துட்டு இல்ல ஒரு அப்பன் கார்ல உட்காந்துவேன். அந்த தமிழ்நாடே பின்னாடி இருக்குது. நீ ஆந்திராவத்த பாட்டுல இருக்கிற ஆனா உன தமிழ்நாடு பின்னாடி இதுன்னு சரியான டைலாக். அதெல்லாம் கிளைமேக்ஸ் தான் இல்ல திருச்சி அப்படியே அவன் பேச்ச கேட்காத அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது சரியான இதெல்லாம்
நீ யோசிச்சு சீரியஸான அலெக்ஸ் கிளைமேக்ஸ்ல அது ஜாய் கை சொல்ல வளர்ற ஒரே டைலாக்கு ஒரே பாரு ஒரு எவ்வளவு செகண்ட் கைத்தட்டு ஒரே ஒரு வரும்போது. செகண்ட் அந்த இல்ல ப்ரோ, நான் இந்த சந்துருங்கிறவரு பாயிண்ட் ரொம்ப நேரம் மைக் அன்மியூட் பண்ணிருக்காரு. அவர் பேசுறாரா இல்லையான்னு மட்டும் கேட்டுருங்க. ஒரு இல்ல நான் ஒரே தந்துரு சொல்லுவாரு. சொல்லிடுறேன். பிரதர் அது Actually இந்த அந்த படத்துல கரெக்டா நாங்க நிவாஸ் ப்ரோ ஒரு நிமிஷம் நீங்க அப்புறம் ஏ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க சந்திர சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க பிரதர் சந்துரு. கேக்குதுங்களா? சொல்லு. கேக்குது அந்த கேக்குது, படம் சொல்லுங்க சந்துரு. வரும்போது நான் 9th ல இருந்து 10th பிரதர் ஸ்பெஷல் கிளாஸ் எங்களுக்கு. நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன பண்ணோம், எல்லாம் கட் அடிச்சுட்டு போயிட்டோம் ஃபுல்லா. போய் பார்த்துட்டு படத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து கிளாஸ்ல முட்டி போட வச்சுட்டாங்க. தேட்டருக்காரன் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டான். இதுல என்ன பிரச்சனைனா எல்லாம் ஃபுல் ஹோல் ஸ்கூலே, எங்க ஸ்கூலு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் பசங்க தான் ஃபுல்லா இருந்தானுங்க தேட்டர்ல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே தெரியல. அது எல்லாம் ஸ்கூல் ஏதோ கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. அவ்வளவு ஜாலியா இருந்தது அந்த தேட்டர்ல. ஸ்கூல் பேரையும் சொல்லுங்க. அன்னைக்கு எவனாவது அதுக்கப்புறம் பார்த்தவன் நாங்க லிஸ்னர்ல முடிச்சுட்டு இருப்பான். அந்த படம் மறக்க முடியாது. ஏன்னா முட்டி போட வச்சுட்டாங்க எங்களை கில்லி பார்த்துட்டு அடுத்த நாள். இது மாதிரி அதே மாதிரி படத்துல காமெடியே இருக்காது நினைச்சேன். என்னால விவேக் போடல வடிவேல் போடலன்னு இருப்பாங்க. இல்ல அத பத்தி தான் நான் சொல்ல வந்தேன் சந்துரு. ஆக்சுவலா படத்துல அந்த டீம் ப்ரோ, அந்த ஒரு கேங் இருக்குது பசங்க, கேங் பசங்க. இல்ல ஆக்சுவலா படத்துல எல்லா கேரக்டருமே ஃபன் பண்ணிருக்கு, இன்க்ளூடிங் பிரகாஷ். வில்லன் கூட அப்படிதான் இருக்கும் படம். எல்லா கேரக்டருமே ஃபன் எலிமெண்ட்ஸ் வச்சிருப்பான். அதுதான் அங்க பெரிய ஒரு வில்லனே காமெடி பண்ணுவோம். அதான் இது. சந்துரு முடிச்சிருக்கோம். இன்னொன்னு நீங்க பேசுங்க. ப்ரோ வயலன் சந்துரு லைட்டா கட் ஆகுது. விட்டுட்டு சந்துரு என்னன்னு பாருங்க, வாய்ஸ் கட் ஆகுது. அலெக்ஸ் அந்த படத்துல ஒரு சீன் இருக்குல்ல, லாஸ்ட் அதே அந்த நாயை புடிச்சிட்டு சொல்லுவாங்கல்ல, கேரளா பார்டர்ல புடிச்சிட்டாங்களாமா சார், அதுக்கு ஒரு பில்டப் பண்ணுவான்ல. இல்ல சார் புடிச்சிட்டாங்க சார். யார் அவனே என்ன கேட்டா, இல்ல சார் நாய கேரளா நாய் இல்ல பிரகாஷ் ராஜ் ஹைலைட் இருந்தா, எப்பா இது அருவலி போலீஸ்ப்பா போட்டா நான் ரெடி பண்றேன். இப்போ வந்து ரீமேக் படம் வந்துருதுல, ரீமேக் வந்துட்டா மோஸ்ட்லி ஒரு 60% ஆவது ஒரிஜினல்ல பாத்துருவோம். ஆனா நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கில்லி பாக்குற போது அந்த லாரியில வரது பிரகாஷ் ராஜ்னே தெரியாது அந்த சீனு. அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித்அவுட் நோயிங் எனிதிங் அந்த சீன் பாக்குற போது வேற மாதிரி இருந்துச்சு. என்னடா இவன் இறங்குறான்றதே ஒரு சரியான ட்விஸ்டா இருந்துச்சு. ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, இந்த படத்துல ஒரு பெரிய காண்டான விஷயம் அப்புறம் ஃபீல் பண்ணு. என்னன்னு கேட்டா, ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல திருச்சா ஒண்ணு நோட் பண்ணிக்கிறீங்களா? வில்ல வீட்டுக்கு போய் லாரியில போய் உலருது, கஷ்டப்பட்டு விஜய் தூவி எத்துன்னு போனா வந்துட்டு இதுல விட்டுறது, காரப்பொரி சாப்பிடணும்னு கோத்து விடுறது, கிளைமேக்ஸ்ல போயிட்டு நீ ஆம்பளை தான் அடிச்சுட்டு வாடன்றது. ஒரு மிகப்பெரிய லாரியில் துரத்திட்டு வருவான்ல, அப்ப தனலட்சுமி சாமிடா, ஐ லவ் யூடா, ஐ லவ் இல்ல ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ. அதுல மூட் ஸ்விங் பாத்தீங்களா? இல்ல செல்லம் நீ நடந்தா கால் வலி இது பேர் வாடி வாடி கழுத்த மட்டும் வச்சுட்டு வரும். சரியான சீன் அது. ஒரு சீனை விட்டீங்க எல்லாத்தையும். நம்ம எல்லாம் எந்த மாசீனை ரசிச்சிருக்கோம், இவனுக்கு எது மாசீனா இருந்திருக்கு பாருங்க. ஊருக்கு அனுப்பிடுற டைம்ல இல்ல அது ஒண்ணும் இல்ல. அதுல இந்த சைக்காட்டிக் கேரக்டர் எல்லாம் பிடிக்கும்ல, அதனால எல்லாம் பண்றான். ஆனா மாமே இது இல்ல மாமே இது பரவாயில்ல. நடு ராத்திரி விஜய் வந்துட்டு தூங்கின பேரு இதான் அத்த பையன் அப்பனு கூட்டினு வந்து வீட்டுல இதெல்லாம் என்னடா எந்த கில்லியில த்ரிஷா கேரக்டர் வந்து தளபதியை மாட்டி விடுறதுக்கே ஒரு கேரக்டரா மாட்டி விடுறதுலயே போற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா முத்துப்பாண்டியோட கேரக்டர் எப்படி ஏத்திருப்பாங்கன்னா, ஹி இஸ் a pure hearted, he is pure genuine. ஓகேவா? அவர் கொலை பண்ணுவாரு, மத்தபடி இவர மாதிரியே இருக்காரு. இல்லப்பா அவர் வந்து இல்ல உண்மையாலுமே அவர் லவ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ லவ். ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு மினிஸ்டரோட பையன், எம்பியோட பையன் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு பொண்ணுக்காக வந்து அதுவும் சென்னையில அவ்வளவு தரம் கஷ்டப்பட்டு அவர் தங்கி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். அது அவரோட ஒரு பேக் ஸ்டோரியும் காமிச்சு இருந்திருக்கலாம். மனசு கஷ்டப்பட்டீங்களா? இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அந்த அவரோட வீடு ரொம்ப பிடிக்கும். மேல இருந்து தளபதி அப்பப்ப ஓபன் பண்ணி கீழே பிடிச்சிட்டே பார்ப்பேன். அவங்க அப்பா கூட அடிப்பாரு அந்த பொண்ணுக்காக. ஆமா ஆமா அவங்க அப்பாவே ஒரு நிமிஷம் இல்ல அப்பான்னும் போது ஞாபகம் வருது. சீரியஸா பெஸ்ட் போன் இருப்பாரு மச்சான், நான் தான் ஓட்டி நிறைய பேசுறேன். ஆனா இன்னொரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த படத்துல வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா இதெல்லாம் தாண்டி ஒரு கெமிஸ்ட்ரி வந்து
தளபதிக்கும் அவங்க தங்கச்சிக்கும் அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒரு டாம் அண்ட் ஜெரி ஜோன்லயே இருப்பாங்க, ஆனா அது ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த அந்த பொண்ணு பொண்ணு பேசும் ஒரு தெரியுமாடா, எமோஷனா அதான் ஒரு டைலாக் ஒண்ணு பேசும்போது அதெல்லாம் செம்ம சீன். அதெல்லாம் அதான் அண்ணனுடைய லட்சியம் இதான் ஆடணும்னு சரியான இது. இல்லடா, சரி ஒரு ஒரு செகண்ட் scene கூட ஒரு scene செகண்ட் கூட தேவையில்லாத சீன் கிடையாது படத்துல. ஒரு scene கலர் வரும். இல்ல ஒரே ஒரு செகண்ட். சுனில் இருக்கியாடா? பேசு சுனில். இருக்கண்ணா. கேக்குதா? சுனில் கேக்குதுடா, பேசுடா. நான் வந்து சொல்லு bro, அதான் சுனில் சொல்லு. கில்லி வந்து நான் அதிகமா பார்த்து சிடில தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் அப்ப தியேட்டர்ல என்னால போக முடியல, ஏன்னா சின்ன வயசு. சிடில பார்த்து அதிகமா பார்த்து 3 தடவை நான் வந்து 3 சிடியுமே தேஞ்சு போன படம்னா அது கில்லி தான். அந்த அளவுக்கு பார்த்திருக்கேன். ஸோ சீன் பை சீன் ஞாபகம் இருக்கு. நான் இந்த இதுல எக்ஸைட்மெண்டா இருக்கிறது என்னன்னா 3 ஷோக்கு புக் பண்ணிட்டேன் இப்பவே. நான் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கேன். எனக்கு 3 CD 3 ஷோ எல்லாம் ரைமிங் தான் bro. கோட்டை விட எக்ஸைட்மெண்டா இருக்கேன் நான் கில்லிக்கு. ஓப்பனா சொல்ல போனா அது எப்படி இருக்கும், நம்ம டிவில பார்த்து ரசிச்ச ஒவ்வொரு சீனும் தியேட்டர்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த சூரத்தங்க ஆடுற சாங்கு, அந்த அர்ஜுனர் வில்லு, அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது அது கிடைக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஆடுனா மனுஷனே கிடையாது, டான்ஸ் ஆடலாம் அந்த கண்டிப்பா மாதிரி ப்ரோ. இருக்கும். இப்ப நம்ம பாக்கணும்னா கூட பாத்தீங்கன்னா ஹெச்டி கிடைக்காது, ஓகேங்களா? சோ நம்ம சன் டிவில போட்டாதான் பார்க்க முடியும். அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா முக்கியமான சீன்லாம் அந்த பிருத்திவி ஆடு வேற போட்டு விட்டுறானுங்க. அது வேற ஒரு இதுவா இல்ல இதுக்கு தியேட்டர்ல தான் ஃபுல்லா பாக்கணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது தனிதான். ஃபுல் ஃபோக்கஸ் படம், தியேட்டர் அட்மாஸ்பியர், தியேட்டர்ல 1000 ஆட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிருத்திவி ஆடு தான் தெரியுதாமே. அதுதாங்க ஃபர்ஸ்ட் போடுறாங்க அவரு ஜூம் பண்ணி பாப்பாரு bro. அது ஒண்ணுதானே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் படம் போடும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் ஆடா போடுறாங்க. கோடி வாட்டி பார்த்த கில்லி படத்தை அவர் ஏன் திருப்பி டிவில பார்க்க போறாரு? இல்ல விக்னேஷ் ஒரு யாருன்னா இதயம் நல்ல 4 வாட்டி பாப்பாரு எப்ப போட்டாலும். இல்ல இப்பெல்லாம் இல்ல கிரி சொல்ல சும்மா இருப்பாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னு கேளுங்க, பாத்துக்கிட்டே இருப்போம் வந்துரும். என் ஒய்ஃப் என்ன எப்படி பார்த்து கரெக்டா நீ வரப்ப தேட் வந்துருமே அப்படி என் பாத்து ப்ரோ ஜல்லிகாரன் கில்லி கில்லி. எனக்கு வந்து அந்த படத்துல இந்த முத்துப்பாண்டி, தனலட்சுமி, வேலு இதெல்லாம் தாண்டி அந்த வேலோட அந்த வீட்டு அந்த மாடி இருக்கும்ல, அந்த மாடியில வந்து அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸா நைட் டைம்ல பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அங்க ஒரு நிறைய ஃபேமிலிலாம் வந்து அந்த மொட்டை மாடியில ஒரு அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து செம்மையா இருக்கும். அந்த சீனு கொக்கரக்கோ சாங்ல வந்து அந்த ஃபுல்லாவே அந்த மாடியில தான் எடுத்திருப்பானுங்க. சூப்பரா இருக்கும் அந்த இடமே, அந்த லைட்டிங்கு எல்லாமே வந்து செம்மையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை வரும் அந்த பாட்டை பாக்குறப்போ. அந்த படத்துல நீ சொன்ன இது வந்து ஃபேக்டர் ஃபுல்லாவே செட்டுடா. அந்த லைட் ஹவுஸே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ப்ரோ அது சொல்லணும் ப்ரோ. சரிடா சொல்றா, நீ சொல்ற. ஏன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அது செட் ப்ரொடியூசரே சொல்லிருப்பாரு, டைரக்டருக்கு இவரும். அது இப்ப அலெக்ஸ் எப்படி குணா கோகை தேடி நிறைய பேர் போனாங்களோ அதே போலவே அந்த அப்ப வந்து இந்த லைட் ஹவுஸ் தேடி நிறைய பேர் போய் இல்ல அலெக்ஸ் அதுதான் இப்ப எப்படி இப்ப தேடி ஓடுறாங்களோ அதே போலவே அன்னைக்கு கில்லியோடைய அந்த லைட் ஹவுஸ பாக்கணும்னு போய் நிறைய ஏமாந்து வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு செட்டு அப்படின்னு. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. சரி ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இந்த படத்தோட டைலாக் எல்லாம் எவ்வளவு தீயா இருக்கும் தெரியும். என்ன பரதம் எழுதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதனாலதான் திருப்பி அவரு வீரம்லயும் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் டிஎம் பண்ணுங்க. பரதம் தான் நம்ம கூட படம் பண்றப்போ அதனாலதான் ரொம்ப பாபு சிவன் இவங்க எல்லாமே தர்ணியோடைய பெஸ்ட் ரைட்டர். அதனாலதான் தளபதிக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாவே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலதான் வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க போய் போலீஸ் அந்த கரெக்டான நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அந்த ஏரியால நடக்கிற ஃபைட்டு, அந்த பசங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்கல்ல அந்த ஃபைட்டு, ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியோ இல்ல நடந்துகிட்டு இருக்கப்போ போலீஸ் வந்துடும். எல்லா படத்துலயும் வந்து பிரச்சனை தான் நடந்து முடிஞ்சுதான் வருவாங்க. இதுல வந்து அந்த நடந்துகிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் தி சீன் வந்து அவங்க அப்பா வந்துருவான். இதுக்கு முன்னாடி அந்த சந்துரு கேரக்டர் பத்தி நம்ம சொல்லலாம். பா என்ன ஃபன் பண்ணிருப்பான் மனுஷன். அப்படியே டைமிங் தான் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி சந்துரு சொல்லியிருந்தார்ல மாம்ஸ். அதாவது என்னன்னா இந்த படத்துல அந்த டைம் ஃபேமஸான காமெடியன் யாருமே இல்ல.
தாமுவும் பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது. ஆனா இந்த படத்துல போட்டு ஹிட் ஆயிருக்கும் அந்த அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆமா சொல்ல போனா தாமுக்கு இது கம்பேக் மாம்ஸ் மாதிரி அது இருக்கும். மட்டுமா இன்னொரு ஒரு ஃபன்னான சீன், அந்த நெய் எடுத்துட்டு வாங்க நெய் எடுத்துட்டு வாங்க, அதெல்லாம் இல்ல ஒன்னொன்னா ப்ரோ நான் இல்ல ப்ரோ நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது கேக்குது. ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். பிரகாஷ் ராஜ் கூட ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அந்த த்ரிஷாவோட ஒரு இது பண்ணி போட்டிருந்தாங்க. அவர் காப்பாத்திட்டே இருப்பாரு. அந்த கிருதா வச்சிருப்பாரு அது அவரா? அது வந்து அவரு அது இல்ல சொல்றேன், அதுவும் கரெக்டா சிங்க் ஆச்சுங்கிற. யார் அவன்? கராத்தா மாஸ்டர். ஓகே ஓகே. கராத்தே ராஜாவா? ஆமா ஆமா, அது ஒரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இவங்க எல்லாம் இருப்பாங்க, யார் பிரம்மானந்தம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மயில்சாமி, இவங்க எல்லாம் அடிக்கடி வந்துட்டு அவங்களோட போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாலும் எப்ப முத்துப்பாண்டி கிட்ட போதோ அவரு டேக் ஓவர் பண்ணிக்கிற படத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த காமெடி சீனா இருக்கட்டும், ஃபன்னா இருக்கட்டும், ஆக்ஷன் இதுவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெரர் கேரக்டர், அதே சமயத்துல அது ரசிக்கிற மாதிரி கேரக்டர். அது வந்து அப்பத்துல இருந்தே இதுவா கொடுத்து வந்துருப்பாங்க நமக்கு. அதே போல வராது அந்த மேல. இன்னொரு சீன்ல நான் ரொம்ப பயந்தேன். எந்த சீன்னா அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கும்போது டக்குனு வெளியே வரும்போது வந்து கார் நிக்கும் போதுங்க, அந்த சங்கிலி போட்டு ஐயோ எங்கடா மாட்டிப்பாங்களோன்னு அந்த ஒரு பயங்கரமா கிரியேட் பண்ணிருப்போம் அந்த இடத்துல. எப்படிதான் தப்பிப்பாங்கன்னு பாக்கும்போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு செமையா இருக்கும் அந்த சீன்லாம். தலைவன் ஒரு சல்யூட் வைப்பாரு தெரியுமா விநாயகருக்கு. ஓடிட்டானா தப்பிச்சிட்டான்னு அர்த்தம், போய் போடுறான்னு. இல்ல நேராவே போய் பிடிச்சிருக்கலாம். இங்க இருந்து ஒரு எமோஷன்ல செல்லமேன்னு கத்துறாரு. அந்த அளவுக்கு இன்னசென்ட்டா இருக்காரு. அதாவது அவன் அது போய் தப்பிச்சு போன அப்புறம் வேற முட்டி போட்டு உட்காந்து கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப என்ன பண்றது பாஸ், போய் புடி அடிக்கிறது, அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். அலெக்ஸுக்கு பக்குன்னு நினைக்கிறேன் ரிமூவ் பண்ணிட்டு. அலெக்ஸ் அப்படியே மாஸ் சீனுக்கு, மாசான சீனுக்கு அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணு. இவனே டே எக்ஸ்பைரி நீ கோஸ்ட் வா அவனுக்கு ஆட் பண்ணு. மாஸ் சீனுக்கு டைவர்ட் பண்ணா அந்த அர்ஜுனருக்கு எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதோ அத்தனையும், அதாவது கம்ப்ளீட் மாஸ் எலிவேஷன் சாங். இல்லங்க இந்த படத்துல எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தனா அப்போ வர படத்துலலாம் ஒரு ஃபேமஸா ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா படத்துல யாருங்க காமெடி ட்ராக் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது யாரு தனியா ஒரு ட்ராக் இருக்கும், படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, தனியா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய மூவிஸ் இருக்கு 90s மூவிஸ். ஆனா இந்த படத்துல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி இவன் காமெடி பண்ணுவான் இல்ல இவன் தான் காமெடி பண்ணுவான்னு இருக்காது. இதுல உச்சகட்டம் என்னன்னா ஒரு ஹீரோ காமெடி பண்றது. ரஜினி சார் கூட சொல்லியிருப்பாரு, எப்பவுமே அந்த ஹீரோ காமெடி ரோல் பண்ணும், காமெடி எடுத்து பண்ணணும்ன்றது வந்து ஒரு பெரிய டஃபஸ்ட் ஜாப். இதுல என்னன்னா தளபதி வந்து அந்த காமெடி கோஷன்ட் அவங்க தங்கச்சியோட வருது தெரியுமா. அதுல வந்து ஒரு சேலஞ்சும் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த தங்கச்சி வந்து உட்கார்ந்துட்டு அந்த பெட்ல பாத்துருவாங்கல்ல, அப்ப வந்துட்டு மருதமலை அந்த பாட்டு எடுப்பாரு தெரியுமா அந்த இடம். அது வந்து இவங்க படத்தை எடுக்கிற போது யோசிக்கிற போது அந்த டப்பிங் ரொம்ப கஷ்டமா. அதை ஸோ எடுத்துடலாம், எடுத்துட்டு வித்தவுட் எடிட் வந்து டக்குன்னு அந்த வாய்ஸை சேஞ்ச் பண்ணி அந்த படத்துல எப்படி ஆக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயமா. அத வந்து ஒரே டேக்ல பயங்கரமா பண்ணாராம். அந்த டப்பிங் செஷனை கூட ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சாராம். இதுல வந்து இதுதான் இந்த இடங்கள்ல ஃபன் எலிமெண்ட்ஸ், ஆக்ஷன் எடுத்தாலுமே அது ஒரு சீரியஸ் எடுத்தாலுமே எல்லாருமே பண்ணிருப்பாங்க, ஒரு எமோஷன் எடுத்தாலுமே எல்லா கேரக்டர்ஸும் அதுல பங்களிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவங்க அம்மா கேரக்டர் நல்லா இருக்கும். நம்ம வீடு வச்சு கவர்மெண்ட் குவார்டர் சரி இல்ல. காரணம் என்னன்னா எல்லா கேரக்டர் ட்ரிவன்ஸுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் படத்துல. எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்ப திருச்சாக்குமே ஒரு ஓப்பனிங் சாங் வச்சிருப்பாங்க. அந்த சாங்க தளபதி போய் உள்ள போய் பூசி அப்படியே அந்த இதுல தண்ணி எல்லாம் வர ஏறலாம். இப்படி எல்லா கேரக்டர்ஸ்க்குமே முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துக்குமே ஈவன் ஓட்டேரினரி கூட ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. இது கிளைமாக்ஸ்ல போன் பூத்ல இருந்தேடா, அதுதான் சொல்லுவேன் தெரியும். ஐடி மாத்தி வரும்போது தெரியாது. இன்னொன்னு ப்ரோ, இல்ல சின்ன வயசுல டிவில இந்த படத்தை பார்க்கும்போதுதான், டிவில தான் பார்த்தேன். டிவில வந்து அல்பாஸ் என்னன்னா அர்ஜுனர் பாட்டை பார்த்துட்டு வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு ஜீப் ஓட்டணும், அதுவும் இதே மாதிரி ஒரு பக்கத்துல திருச்சா மாதிரி ஒரு ஃபிகர் வச்சுட்டு ஓட்டணும், அந்த மாதிரி ஒரு அல்பாஸ் சின்ன வயசுல. என்னது இது அலெக்ஸ், உனக்கு அப்படி நடந்தது. நான் இன்னொரு நியூஸ் ஒன்னு சொல்றேன். அந்த டைம்ல
உண்மையை ஒரு மட்டும் தான் நிமிஷம் சொல்லணும். இருக்குப்பா. திஷா மாதிரி once நான் சொல்லிக்கிறேன். சரி சொல்லுங்க. ஒண்ணு இல்ல ஒரே சீன் தான். என்னன்னா ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதும் போது இங்கிலீஷ் எல்லாம் தத்தக்கா பித்தக்கா எல்லாருமே. அப்ப அந்த டைம் இங்கிலீஷ்ல எஸ்ஐ எழுத சொன்னாங்கன்னா அப்படி போடு பாட்டெல்லாம் அதே போல கில்லி பாட்டெல்லாம் எழுதி கொடு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி கொடுத்து அடி வாங்கின கதையெல்லாம் இருக்குது. கில்லி பாட்டா சாரி பெருமாள் ஆமாமா, அடிப்பாரு அப்படி போடு APPADI அப்படி போடு POD எப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கவரி ஆஃப் த இந்தியான்னு வரும். அப்படியே லைனப்பா காமெடி தான், சொல்லாத காமெடி அப்படியே எழுதினே இருப்பேன். திடீர்னு நடுவுல உன்னையெல்லாம் அப்படி ப்ரொஃபசர் போடு ஆக்கிருக்காங்க பாத்தியா? போடு உன்னையெல்லாம் ப்ரொஃபசர் ஆக்கிருக்காங்க ஒரு பாத்தியா? நிமிஷம் கோரை இல்ல மாம்ஸ் ஒரு நிமிஷம் இல்ல இதுல கோரை இருக்கிற ஒரு டீச்சர் அவரு ஏன்னா இதுதான் ஹைலைட். இங்கிலீஷ் அவ்வளவுக்கும் கண்டுக்க மாட்டாப்ல. அதனால அப்படியெல்லாம் எனக்கு வந்து கில்லி ஹெல்ப் பண்ணிக்குதுப்பா இல்ல அந்த மாதிரி மாடல் நான் பண்ணது எக்ஸாம்ல. ஆலப்போறான் தமிழன் பாட்டு மட்டும் தான் பண்ணேன். அது ஆனா அது செந்தமிழ் பயில்து சொன்னாங்க, ஏதாவது தெருக்கு ஏதாவது கவிதை மாதிரி. நம்மளதான் அந்த டைம் மெர்சல் 2017 ரிலீஸ் ஆச்சு. எழுதி விட்டேன் அந்த பாட்டை நடுவில் மட்டும். நான் ஹிஸ்டரியில வந்து ஏதோ ஒரு உண்மையிலே படத்தை எழுதி மார்க் விட்டேன். என்ன போட்டேன். படம்னு மறந்துட்டேன். தளபதி படத்தோட கதையை எழுதிட்டேன். ஒரு தடவை மலைக்கு அடடா மலடா பாட்டு எழுதி வச்சது சார் போஸ்டர். ஃபர்ஸ்ட் கேள்வி ஆஃபைல் எக்ஸாம்ல என்னடா பண்ணி சார் தெரியல சார் அதான் எழுதி விட்டேன். நீ டயக்ராம் போடாத வரைக்கும் தப்பிச்சான் வாத்தியாரு. சரி, அடுத்தது நீங்க வேற யாராவது சொல்லுங்க. நிதிஷ் நீ ஏதாவது சொல்ல வந்தியே. இல்ல நிதிஷ் என்ன தெரியுமா, போன வருஷம் தான் கில்லி பார்த்தேன் டிவில. இல்ல ஃபர்ஸ்ட் பாத்து FTFS லியோ தான் நினைக்கிறேன். உண்மைதான். அந்த லியோ படத்தை பார்த்துட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் உள்ள போறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி சும்மா ஏதோ சொல்றான், நீ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சனா அது எப்படிலாம் ப்ரோமோட் பண்ணுவேன்ட்டு. லியோ பார்த்துட்டு டொபாக்கோ ஃபேக்டரி அப்படின்னு போட்டு விட்டேன் பிசினஸ். சரி அலெக்ஸ், ஆகஸ்ட்ல தானே லியோ ரிலீஸ் இந்த ஆச்சு. ப்ரமோஷன் லியோக்கு போய் ப்ரமோஷனை பத்தி எழுதிருக்க பாத்தியா? ஒரு நிமிஷம் ப்ரோ, ஆக்சுவலா வந்து அந்த ஆகஸ்ட்ல வந்து ஏதாவது எக்ஸாம் ஏதாவது நடந்திருக்கும். கோட்டையில செப்டம்பர்லயே முடிஞ்சிருக்கமே. இல்ல நீ கான்ட்ரோவர்சியா இருக்கே. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னா. ஓகே ஓகே. அக்டோபர் மாசம். ஆனா இல்ல வாய்ஸ் இல்ல எனக்கு டவுட்டா தான் இருக்கு எதுக்கும். சரி ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல கில்லி படத்துல ரொம்ப கனெக்ட் ஆனது ஒண்ணு சொல்றேன். அது மத்தவங்க வீட்டுல எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. சொந்தக்காரன் வீட்டுல இருக்கும்போது இந்த சப்பாத்தி திருடுறத ஒரு சீனுக்கு தெரியுமா? என் பூரியை திருட்டான், பூரியை திருடுவாரு விஜய். சரியான சீன் அது. அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சு தருவாருன்னு. இதுல ஹைலைட் என்னன்னா அவங்க அப்பா அதான் காக்கி கலர்ல பூரி மாதிரியே தெரியுது, பழைய சொத்தை கொட்டுன்னு. செம்ம சீன். ரெண்டு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. சுனில் ப்ரோ, அடுத்து சுனில், அடுத்தது விஜய் பேசுங்க. விஜயகுமார் சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. எனக்கு பர்டிகுலரா பிடிச்ச சீன் எதுன்னா அந்த அதே சீன் தான். அந்த பூரி சீன்ல வந்துட்டு அம்மா அப்பா முன்னாடி தண்ணி சாப்பிடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுமா, நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். அது ஒரு மாதிரி நக்கலா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ கீழே போய் நான் மேல படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க த்ரிஷாவை பார்த்தோன்னா த்ரிஷா கத்தி மாட்டி விட்டுருவாங்க. மேல குதிச்சு வந்தோன்னு அம்மாவை பார்த்தோன்னா அப்படியே டோனை மாத்தி இந்த மருதமலை மாமணியை பாடிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போய் அப்பதான் ரிலாக்ஸ்டா உட்காருவாரு. ரிலாக்ஸ்டா உட்கார்ந்தோடனே கபோர்ட்ல என்னோட சுடிதார் எங்கன்னா அவனோட கபோர்ட்ல தாண்டி இருக்கு அப்படின்னு போய் பிங்க் கலர் சுடிதார் தான் போடணுமா நீ போ அப்படின்னு. அது வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ இந்த மாதிரி அங்கங்க நோயன்சஸா வந்து காமெடி போட்டுக்கிட்டே இருப்பாரு. சோ அது வந்து அவரோட ஸ்டைலே மாத்துனது. அவர் பேசி முடிக்கட்டுங்க. சொல்லுங்க. இன்னொன்னு மேட்ச விட ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்றதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு IPL டீம்ஸ்லயும் அவங்க ஃபேவரட் டீம்ஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு நிரந்தரமான டெம்ப்ளேட். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் அந்த படத்துல வந்து இருக்கு. நம்ம ரசிக்கிறதுக்கு வித்யாசாகர் வந்து வேற லெவல். அவரோட சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், அது வந்து படத்தை எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். வந்து இந்த 20ஆம் தேதிக்கு வந்து மரண வெயிட்டிங்ல இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே விஜய் பேசுங்க. அடுத்து ஹரிஷ் ப்ரோ. ஒரு நிமிஷம் விஜய் சொல்லுங்க. ஹரிஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஆல் குட் ப்ரோ, சொல்லுங்க. எங்க இந்தியால இருக்கீங்களா என்ன? இல்ல ப்ரோ, நான் இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்துருவேன். ஓகே ப்ரோ, எனக்கு கில்லியில வந்து பர்டிகுலரா எந்த சீன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசுல நான் எங்க அம்மா கூட படம் பார்த்தேன். அந்த படம் நான் போகும்போது ஃபைட் சீன் ஓடிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் தாவிட்டு சண்டை போட்டுருவோம், அந்த சீன் ஓடிட்டு இருந்துச்சு.
எல்லாமே மூமெண்ட்ஸா என்ஜாய் பண்ண ப்ரோ. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு தனலட்சுமி கூட்டிட்டு வருவார்ல, அந்த சீன்ல இருந்து காமெடி சீன்ஸ், சாங்ஸ், ஃபைட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சது ப்ரோ. அதனால எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருக்கேன் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும்னு வச்சுட்டு இருந்தேன். இது ரீ-ரிலீஸ் பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த படத்தை கண்டிப்பா இன்னொரு தியேட்டர்ல பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. பட் இது கொண்டு வரது ரொம்ப நல்ல நல்ல விஷயமா இருக்கு. புக் பண்ணிட்டேன் படத்துக்கு, சாட்டர்டே சூப்பர். போறேன். அசத்துங்க. கண்டிப்பா போய் பாக்குறேன். ஆனா 150 rupees டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க ப்ரோ. அது எல்லா இடத்துலயும் எப்படிதானா? இந்தியால வேற ஏதாச்சும்? ப்ரோ இங்கெல்லாம் 200 ப்ரோ. கோயம்புத்தூர்ல சம் தியேட்டர்ஸ்ல 200. இல்ல ரீரிலீஸ் எல்லா இந்த படத்துக்கு படத்துக்குமே பிளாக்ல விக்கலனா மட்டும்தான் ஆச்சரியப்படணும். இல்ல அது வித்துரும், அது பிரச்சனை இல்ல. பட் ரீ-ரிலீஸ்ன்ற போது ஒரு 100 வச்சிருந்துருக்கலாம். பட் 150ங்கிறாங்க. அது கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் புக் பண்ணிட்டேன் அப்பயும். ஆனா இல்ல செம ப்ரோ, வைபா இருக்கும் ப்ரோ. படமே இல்ல ஃபுல்லு. ஒரு தேட்டர் வச்சுதான் அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்றது. ரீரிலீஸ்னால இஷ்டத்துக்கு தான் பண்ணலாம் ஓரளவுக்கு அந்த மாதிரி. இல்ல இப்போ மத்த ரீ-ரிலீஸ் படத்தெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சில விஷயம் வந்து வைபா இருக்கும். இப்ப 3 படத்துல பாத்தீங்கன்னா சாங்ஸ் வைபா இருக்கும், ஒரு சில வைதிஸ் கலவரி அந்த மாதிரி இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வைபா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கில்லியா தான் ப்ரோ இருக்கும். கண்டிப்பா அதான் அப்புறம் தான் ப்ரோ, அதான் எல்லா ஒர்த்து தான் விஷயத்துலயுமே போக வைபா வேண்டியதான். இருக்கும். அதான் எல்லா விஷயத்துலயுமே வைபா இருக்கும். காமெடி சீன்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், அந்த அர்ஜுன ரிவில்லு சாங் வரும்போது சூப்பரா இருக்கும். அந்த கொக்கர பாட்டா இருந்தாலும் சரி, அந்த சூரத் எங்காடுறா எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுவாங்க கண்டிப்பா. என்ன கேட்டா ஐ இல்ல திங்க் ஒரு அப்படி போடு த்ரிஷா பாட்டு பாட்டு ப்ரோ. சாலா, அதான் த்ரிஷா ப்ரோ பாட்டு இங்க சாலா இல்லாத மாதிரி எல்லா பாட்டுமே வைப்பு தான். அதான் ப்ரோ, இப்ப பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்ல ஜும்பா டான்ஸ் அது வந்து மோஸ்ட்லி ஹிந்தி சாங்ஸ், தெலுங்கு சாங்ஸ் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க. அதுல எல்லா ஜும்பா கிளாஸ்லயுமே நான் 2 ஜும்பா அட்டன் பண்ணிட்டேன், 2 வேற வேற இடத்துல சென்டர்ல. அங்க அந்த அப்படி போட்டு சாங் இன்னும் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. இல்லதான் நம்ம வேற லாங்குவேஜ் போனாலும் அதான் மோஸ்ட்லி அந்த சாங் பயங்கர ஹிட்டா இருக்கு. ஒரு மூவி ரீவாட்ச் பண்ற போது ஒரு சில மொமெண்ட்ஸ் வரும், அதை ரசிக்கலான்னு வெயிட் பண்ணுவோம், ஒரு சாங்கோ ஒரு ஃபைட்டோ. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி நீங்க பிரிக்கவே முடியாது, ஃபுல்லாவே படம் வைபா ஃபுல்லாவே இதுதான். இருக்கிறதுனால. ஆமா ஆமா. ஓகே தினேஷ் அதான் ப்ரோ, அப்படி போடு இப்போ அடுத்து வரைக்கும் ஹிட்டா இருக்கு சாய்நாத் ப்ரோ. ப்ரோ பேசுறீங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தினேஷ் ப்ரோ, அடுத்து சாய்நாத் ப்ரோ பேசுறீங்க. வணக்கம் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படம் வந்து எங்க அப்பா கூட பார்த்த 6th படிக்கும்போது, அது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜான ஒரு படம். ஏன்னா ஒரு ஃபேமிலியா ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. அப்பா இது ஆசிஷ் வித்யா ஒரு காமெடி சீன் இருக்கும், தங்கச்சிக்கு ஒரு காமெடி சீன் இருக்கும், அம்மாவுக்கு ஒரு காமெடி சீன் இருக்கும். ஒரு ஃபுல் பேக்கேஜா ஒரு காமெடி சீன் எல்லாமே சரி. அந்த பர்டிகுலர் அந்த படத்துல வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கே பிடிச்ச படமா மாறினது கில்லி தான். எனக்கு தெரிஞ்சதான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே சரி, ஒரு டாப் டு எந்த ஒரு படம் ஆரம்பிச்சது முடியிற வரைக்கும் எங்கேயுமே என்னடா இந்த கொஞ்சம் போர் அடிக்குது அப்படியே இருக்குது. பக்கா பேக்கேஜ், பக்கா ஒரு கமர்ஷியலா இருக்கும். சூப்பரான படம் அது. இப்ப கூட எங்க அம்மா அந்த படம் போட்டாலும் டிவில பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஓடிடிலாம் தெரியாது, கில்லி போட்டாங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அது நல்ல ஒரு ஒரு எமோஷனல் கனெக்டான படம் தான் அது. கண்டிப்பா. சாய்நாத் ப்ரோ பேசு. ஹாய் ப்ரோ, வணக்கம் எல்லாருக்கும். நல்லா எப்படி இருக்கும் இருக்கீங்க? சொல்லு ப்ரோ. கில்லி வந்து ஐ திங்க் 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது பார்த்தது. ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வீட்டுக்கு தெரியாமல் போன படம். நேஷ்னல் தேட்டர். ஸோ பழைய நேஷ்னல் தேட்டரு இப்போ வந்து இந்த என்னது சந்திரா மால், தாம்பரம். இப்போ சந்திரா மால் இருக்குல்ல, இல்லை விருகம்பாக்கம். ஓகே ஓகே ஓகே. சந்திரா மால் இருக்குல்ல, ஐநாக்ஸ் ஆர்காட் ரோட் இப்போ இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல பழைய நேஷ்னல் தேட்டர் இருந்துச்சு. சிங்கிள் ஸ்க்ரீன், நல்ல பெரிய ஸ்க்ரீன், செம்மையான இது. விளையாடிட்டு எல்லாரும் அப்படியே கிரிக்கெட் விளையாட்டு அப்படியே போனோம். செம்மையா மறக்கவே முடியாது. அதில் நிறைய ஹை பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குமாங்கிறது ஒரு மாதிரியா இருந்துச்சு. நினச்சி பாருங்க, அந்த ஏஜ்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஒரு கொடுக்கும். எனக்கு பர்டிகுலராக வந்து அந்த 2 விஷயம், அதாவது அந்த பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் இருக்கும். கொக்கோ ஐ திங்க். அதுக்கப்புறம் வந்து இந்த 11th 12th ஃபேர்வெல்லாம் போது கூட பசங்கள்லாம் வந்து அதே ஷர்ட்டு அதே மாதிரி ஃபுல்லாகவும் மடிச்சு விடாம ஒரு லைட்டாக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடிச்சு விட்டு அந்த கலரில் சுற்றிட்டு இருப்பாங்க. அது செம்மையான ஒரு அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ் ஸ்டைலாக இருந்தும் சரி, அதுக்கு முன்னாடி அவர் அந்த பாட்டில் அவர் தங்கச்சியோட பண்ணுற விஷயங்களாக இருந்தும் சரி. அப்புறம் அந்த அப்படி போடு பாட்டுக்கு முன்னாடி மொட்டை மாடியில் அந்த டவரில் போவாங்க. டவருக்கு முன்னாடிட்டு நீயும் இங்கே இருந்ததா ஒரு இது இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் பேர் எழுத சொல்லுவாங்கள்ல, த்ரிஷாவோட பேரை அதில் பதிப்பாங்க அவங்க 2 பேர். ஸோ அதெல்லாம் வந்து செமையான மெமரி. அதாவது அவ்வளோ பிஸியான ஒரு சேஸ் நடக்குது,
அந்த சேஸ்ல யூஸ்வலா ஒரு இது மாதிரி சேஸ் நடக்கும்போது ஒரு பாட்டு வச்சா மேபி கிரிஞ்சா இருக்கும், என்னடா அது இன்ட்ரெஸ்டிங். ஆனா அது 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 ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்றதுலாம் சூப்பரான விஷயம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டோ ஒரு சேஸ் நடந்துட்டு இருக்கு, நீ ஒரு பாட்டை போடுறோன்னா என்னடா சேஸ் நடந்து பாட்டு போடணும்னு சொல்லுவோம். ஆனா அந்த அப்படி போடுக்கு முன்னாடி ஒரு ப்ரீக்வல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்டிங்ல எந்த அளவுக்கு செம்மையா அதை பயங்கரமா அதை பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ கியூட்டா, சான்ஸே இல்லை. வேற லெவல்லான ஒரு படம் அது. வந்து இதுக்கப்புறம்லாம் அது மாதிரி ஒரு படம்லாம் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க நீங்கள். ஐ திங்க் இந்த 2K கிட்ஸ்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இந்த ரீரிலீஸ் ஒரு பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பர் ப்ரோ. நம்மளுக்கு அப்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்ன பண்ணிருக்கோம், மாதிரி தான். இப்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். டபுள் ட்ரீட். ஆமா அதான் இல்ல சாய்நாத் ப்ரோ ஆனா சொன்ன அது மாதிரி வந்து தான். இது நம்மளுக்கு வந்து எப்படின்னா அப்போ காலங்கள் கடந்து ரிவ்யூலாம் கிடையாதுல்ல ப்ரோ. கொண்டாடப்படுற படமா அதாவது இது. இந்த மாதிரி ரிவ்யூ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஆனா உள்ள இது சாய்நாத் மாதிரி ப்ரோ ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரஜினி ஃபேனை பார்க்கவே முடியறது இல்லை தெரியுமா? அதிசயமா இருக்கு. டேய் அப்போ உண்மையே ஒண்ணு இன்னொன்னு சொல்லட்டா, என்னன்னா அப்போ எங்க இருக்கு ஒரே மாம்ஸ், ஒண்ணு இதை இல்ல மட்டும் மாம்ஸ், சொல்லிடுறேன். எங்க தங்கச்சி பையனுக்கு ஒரு 4 வயசு தான் ஆகுது. அப்படி போட்டு பாட்டப்பா என் முன்னாடி வந்து பாடிட்டு இருக்கான். எனக்கு ஷாக்கா இருக்கு. டேய் நான் இந்த பாட்டெல்லாம் நான் போடவே இல்லை, எப்படி உனக்கு தெரியும்? நான் உனக்கு இந்த பாட்டை உனக்கு போட்டு காட்டலையாடாகும் போது அவன் வந்து ஃபுல் பாட்டு பாடி காட்டுறான். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த வைப்பு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனை கூட அந்த பாட்டு விட்டு வைக்கலன்னு எனக்கு அப்படி ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. முக்கியமா இதுல வந்து வித்யாசாகருடைய அந்த மேஜிக்கை வந்து நம்ம மறக்கவே முடியாது மாம்ஸ். படத்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்லர்னு நம்ம வித்யாசாகர் சொல்லலாம். ஏன்னா தெலுங்குல வந்து அந்த பாட்டை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண சொல்லி ஏஎம் ரத்னம் பயங்கரமா கெடுபடியா இருந்தாப்ல. நம்மளால விட்டு கொடுக்கவே இல்லை வித்யாசாகர். நான் போட்டு தர பாருங்க பாட்டுன்னு போட்டு பா சம்பவம் மண்டாப்ல மனுஷன். ப்ரோ கேக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ நான் சொல்லிக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் ஒரே சொல்லி முடிச்சிடறேன், நான் லிசன் போயிடுறேன். அந்த கில்லி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உதயா ரிலீஸ் ஆச்சு. அது வந்து அது ஒரு ஆவரேஜான படம் தான். அதுக்கப்புறம் கில்லி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட டேக் லைன்லயே ஒன்று போட்டிருப்பாங்க, கில்லி ஷோர் ஷாட்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே படமும் ஷோர் ஷாட்டா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அது ஒரு முக்கியமான சொல்லி மூமெண்ட். அடிப்பேன் கில்லி மாதிரி அப்படின்றதுதான் அது. ஆக்சுவலா அந்த ஷுவர் ஷாட்னு போட்டு படமும் ஷுவர் ஷாட் ஆச்சு. ஆமா ப்ரோ, எக்ஸாக்ட்லி அதேதான். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்து. ஓகே. இல்ல ரஜினியோடைய குருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்னது? பாலச்சந்திரன். ஆமா, கே பாலச்சந்திரன். ஆமா ஆமா, பாலச்சந்திரன். அவர் தான் வந்துட்டு இந்த திருமலை அப்ப பேசியிருப்பாரு. இந்த திருமலை அப்ப இவ்வளவு இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட கில்லி போட்டு காட்டாம விட்டாங்க. இல்லடா ஆனா கில்லி கில்லி என்ன அதுக்கப்புறம் வந்துச்சு. ஆனா அந்த கில்லி டைம்ல வந்து இப்ப நீ சொன்னல சாய்நாத் ப்ரோ, இல்ல சாய்நாத் ப்ரோ அப்ரிஷியேட் பண்ணல. அந்த மாதிரி அந்த படத்தோட வெற்றி விழாக்கும் ரஜினி சாரும் வந்து அவார்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அவரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அந்த டைம்ல வந்து இந்த ஃபேன் ஃபைட்டு இந்த இதெல்லாம் மேட்டர்லாம் கிடையாது. அதனால எல்லாருமே வந்து ஒன்னா ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. இட்ஸ் நாட் லைக் இந்த மாதிரி பிரிச்சுலாம் பார்க்காம ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது அது ஒரு டைம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் நல்லாவும் இருந்துச்சு இந்த இது இல்லாம. ஆனா அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இதுக்கு போட்டியா ஜனான்ற படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏன்னா உனக்கு திருமலை ரிலீஸ் ஆச்சுல, திருமலையும் ஆஞ்சநேயாவும் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ரிசல்ட்டுக்குள்ள போக விரும்பல, அது விட்டுருவோம். ஸோ அது முடிச்சுட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது திருப்பி கிளாஷுக்கு வரான்ற மாதிரி ஒரு பிளான். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சுதான் ஜனா ரிலீஸ் ஆச்சு. எடப்பா ஆமா, அடி வாங்குறது சகஜம் தானப்பா. இல்ல ப்ரோ, ஜனா நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா சத்தியமா எனக்கு அஜித் குமார் கட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கில்லி ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகுது. அப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண தோணுது பாத்தீங்க மனசு. ஒரு படம் அது இந்த அளவுக்கு பிக்கப் ஆகி போகுது, அப்பயும் அந்த ஒரு படத்தை விடணும்னு ஒரு மனசு வந்து ப்ரொடியூசர் தான் பண்ணாரு. ப்ரொடியூசருக்கு வழி இல்ல. ஜனா கூட லைட் வெர்ஷன் பாஷா தான். அது வந்து அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க தனியா. அது நம்ம அப்படிலாம் சாதாரணமா சொல்ல முடியாது. புரியல யாரு வீட்லப்பா ரிவ்யூ என்ன சன் மியூசிக் ப்ரோ நடக்குது, மைக் ஆஃப் பேசுங்க. பண்ணுங்க, வால்யூம் ரிவ்யூ தான், அவர் பண்ணுங்க. தான் மியூட் பண்ணாரு. ரிவ்யூ ப்ரோ பேசுங்க. ரிவ்யூ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஓகே, அவர் தெரியல, மியூட்ல போயிட்டு. கேக்குதா? கேக்குது ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லுங்க ப்ரோ. கில்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் விசிட் புக் பண்ணியாச்சு. 6:30 AM காலையில ஏர்லி மார்னிங். ஆக்சுவலி அது ரிலீஸ் ஆன டைம்ல எல்லாம் தியேட்டருக்கு போய் பார்க்க முடியல. வந்து நிக்கிற அந்த டயருக்கும் கோட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் தான் ஜெயிப்புனா அது இல்ல மேட்ரு.
எல்லாரும் யோசிச்ச இடத்துல நீ மட்டும் திருமலை விளையாட்டு பார்க்காம வீரமா கோதாவில இறங்கினல்ல, அது பிடிச்சிருந்தது தல. இந்த ஓரமா நின்னு ஒத்து உதுறவனை விட என் எதிரில நின்னு தில்லா எதிர்க்கிறவன எனக்கு எப்பவுமே பிடிக்கும். திருமலை விளையாட்டுல கூட அதான் தளபதி. புரியுதா அலெக்ஸ் என்ன கதை? ரேவந்த் இப்ப வெத்தலைப்பட்டி ஆசனம் போதும். இப்படி 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 சொல்லி சொல்லி ட்ராப் வைக்க வேண்டியது. சரி விடு. இல்லைங்க ப்ரோ, இப்போ வந்து நம்ம ஜனா பேசணும் பாத்தீங்களா, அதுக்காக இப்போ வந்து ரேவந்த் சப்போர்ட் பண்றாப்ல, புரியுதுங்களா? அதாவது அந்த டைம்ல டேய், என்ன இருந்தாலும் ஆமா ஆமா சரி தான்டா, சரி சரி அவன் சரி நண்பர் அலெக்ஸ் தான்டா அலெக்ஸ் இன்னைக்குமே, அதனாலதான் அடி வருது. இல்ல ஒரு நண்பர் தான், அதான் ஃப்ரெண்ட் அடிக்க கரெக்ட். மாட்டோமா அந்த நான் மாதிரி எப்பயும் தளபதி. சொல்லிருக்கேன், கண்ணியமா பேசணும் ஒரு புது சபை. ப்ரோ கண்ணியம் தான் ப்ரோ, ஃப்ரெண்ட நீங்க சரி திட்ட சரி மாட்டீங்க, அடிக்க சரி மாட்டீங்களா? ரிவ்யூ ப்ரோ பேசுங்க. அதான் அவ்வளவுதானா? வேற எதுவும் இருக்கா? சொல்லுமா நீங்க. ரிவ்யூ ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. நான் படம் பார்த்துட்டு சொல்றேன் ப்ரோ. 3 நாள் கழிச்சு. என்ன இல்ல பெரிய இல்ல புது அலெக்ஸ், படமா இது? இல்ல யாராவது அலெக்ஸ், அந்த பேசுறதா வைபோட சொல்லு. சொல்றேன்னு இல்ல சொல்றேன். இல்ல எனக்கு இது புது படம் மாதிரி தான் ப்ரோ. எனக்கு எப்போ அவங்க ரீ ரிலீஸ் பண்ணாங்களோ அப்ப கில்லியில இருந்து ஒரு சீன் கூட நான் ஓகே பார்க்கல ஒன்னா. இது ஏதோ ரொம்ப டிஜிட்டலைஸ் பண்ணி விட்டுறாங்கல்ல. இப்ப எல்லா படம் மாதிரி ஸ்பெஷல் ஷோ இல்ல இது. இது அதுக்காண்டியே இவங்க ஒரு 7 மாசம் எடிட்டிங் ரூம்ல வச்சு இந்த படத்துக்கு நிறைய வேலை பண்ணிருக்காங்க இல்லையா. சோ இந்த படம் நம்ம 4K ஃப்ரெஷ்ஷா வெர்ஷன் பாக்குற தான், மாதிரி வேற தான். ஒன்றும் ஆமா ஆமா. வேற ஒன்றும் இல்லை. வாய்ஸும் கூட கொஞ்சம் டெவலப்மெண்டலா பண்ணிருக்காங்க டப்பிங்ல. இந்த ஜெனரேஷன்ல இப்போ உடனே ப்ரோ புது படம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாடல்ல படம் வரப்போகுது. அதான் படம் கண்டிப்பா பார்த்துட்டு இல்ல, சொல்லலாம். குவாலிட்டி அப்படி ப்ரோ இல்ல, எனக்கு ஒரு குவாலிட்டி டவுட், அந்த அளவுக்கு ஷாலாலா பக்காவா இருக்கும் என்ன பாட்டு கேட்டா. இருக்கா இல்ல டெலீட் பண்ணிட்டாங்களா? ஏய் டெலீட்டா, அதுல நான் த்ரிஷாவை பார்க்கணும் மேன், இருக்குது பாட்டு இருக்குது. இல்ல கண்டிப்பா வரும். ஓகே, அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். இல்ல த்ரிஷா ஃபேன் கௌதம் கிட்ட தான் கேட்காது. அவன் கிடக்குறான் ப்ரோ, சொல்லுங்க. அலெக்ஸ்னா நீங்க எதுக்கு சொல்றீங்க எனக்கு தெரியும். கம்மனுடுறா. டேய் டேய் டேய். அந்த சீனுக்கு தான் கம்மனு. ஐயோ ஐயோ. சரில, ஆனா படம் ஓவரலா தான் எல்லாமே ஆக்ஷன் இதுதானே, பக்காவா அண்ணா இருக்கு. ரேவந்த் நீ அந்த கேரக்டர் நீ தான்டா ரேவந்த். லைட் ஹவுஸ் டேய் நாராயணா சவுண்ட் அலெக்ஸ்னா கம்மியா இருக்குடா. அலெக்ஸ்னா ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு டிஎம்ல ஒரு ஐடி அனுப்புறேன். அந்த ஐடி போட்டு ட்வீட்டை மட்டும் பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். சரி ஓகே ஓகே, இரு சொல்லு சொல்லு. சவுண்ட் சரியில்லை. ரேவந்த் செட்டாவது. அவன்கிட்ட மெசேஜ் பண்றான், அவனுக்கு தெரியலடா சவுண்ட் நல்லா இல்லாதது. ரேவந்த் செட்டாவதுரா ரேவந்த். கேக்குதா? இல்லடா இல்ல டேய் அதே நல்லா மாதிரி இல்லடா. செட்டாவது. ஓகே. அண்ணே, அதே மாதிரி நம்ம இந்த கில்லி, இந்த கபடி இந்த பாட்டு இருக்குல்ல, இது வந்து ஊர்ல எப்ப கபடி மேட்ச் வச்சாலும் இந்த பாட்டு வந்து ஒரு 200 தடவை 300 தடவை வந்து ஒவ்வொரு டீம் இறங்குறப்போ அந்த மேட்ச் முடியிறப்போ வந்து இந்த பாட்டு தான் ப்ளே ஆகும். எந்த ஒரு கபடி இது வந்து மேட்சுக்கு அவனை போனாலும் தவிர வேற எந்த டோர்னமெண்ட்ல. பாட்டும் போட வேணாம். இரு இங்க என்ன காமெடினா, இதுல ஒரு ஃபன்னு கதை இருக்கு. என்னன்னா, இந்த படம் தளபதி படம் மட்டும் வந்துச்சுன்னா சின்ன வயசுல, இப்பவும் அப்படிதான், ஆனா சின்ன வயசுல ரொம்ப வெளிக்காட்டுற மாதிரி என்னன்னா, நம்மளே ஹீரோவா நினைச்சுக்கிறது, அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கேறது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆமா ஆமா, ஒரு ஹீரோவா ஃபீல் பண்ணிப்போம்ல. நான்லாம் படம் முடிச்சுட்டு என்ன நடந்து ஆயிடுச்சு, வரும்போது அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு வருவேன். அதான் அந்த மாதிரிதான் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பாக்குறது இந்த மாதிரி. ம். இதுல என்ன ஆச்சு, இந்த அடுத்த படம் ஒரு வந்து வாரம் ஒரு அப்படிதான். அண்ணா வந்து செகண்ட் வாட்டியோ தேர்ட் வாட்டியோ ஒருத்தர் இந்த உதயம் தியேட்டருக்கு என்ன கூட்டு போனாரு. அப்ப வந்து இந்த கியூல நின்னு டிக்கெட் எடுப்பாங்களே, எனக்கு என்ன நான் போய் டிக்கெட் எடுத்தது கிடையாது, அப்பதான் போய் நிக்கிறேன். அப்ப என்னன்னா, இந்த டிக்கெட்டுக்கு அடிச்சிட்டு முன்னாடி எல்லாம் வருவாங்கல்ல எல்லாரும், சில பசங்க எல்லாம் அப்படியே ஏரியால தௌலத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வருவாங்க. வந்து ஒருத்தன் என்ன பண்ணா, நான் வந்து கையை இப்படி 2 சைடு வச்சு புடிச்சு நின்னுட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து பெரிய பையன், அவன் வந்து என் கையை தாண்டி பாக்குறான். நான் வேணும்ட்டு அப்படியே கையை முறுக்க வச்சு அப்படியே அப்படியே விடாத மாதிரி பிடிக்கிறான் ஸ்ட்ராங்கா. என் பின்னாடி இருக்க அண்ணா அவர் வந்துட்டே சொல்றாரு, டேய் படம் இன்னும் பாக்கல, இங்கேயே நீ அடி வாங்கி வச்சிருவ போல் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த படத்தை பார்த்துட்டு இந்த கில்லி ஆடுவாங்கல்ல, கபடி ஆடுவாங்கல்ல ஸ்கூல்ல. சோ அது ரொம்ப தீவிரமா ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி நம்ம படம் பார்த்துட்டோம், இத போய் விளையாடணுன்ற மாதிரி போய் அவனை செம்ம அடி அடிச்சிட்டானுங்க. அடிப்பானுங்கன்றதே எனக்கு அப்பதான் தெரியும். முதுகுல எல்லாம் குத்தி கீஸ்டானுங்க.
அதனால அதே மாதிரிண்ணே அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ மாஸ்டர்ல வந்து அதை ரீமாஸ்டர் பண்ணி அனிருத் விட்டான்ல. ஆமா அதுக்கப்புறம் வந்து இது வந்தாலுமே கில்லில உள்ள கபடி சாங் தான் போடுவானுங்க. ஆமா 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 ஓகேவா? இது வந்தாலுமே ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு ஆனா அன்நோட்டிஸ்டு ஜெம் ரீமாஸ்டர் ஒன்னு பண்ணது இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ரீமாஸ்டர் பண்ணது இவன் அனிருத் பண்ணது. ஆனா ஆனா அதுதான் போடுவாங்க. ஒரிஜினல் தான். அது வந்து அந்த பிராண்ட் அது கொஞ்சம் ராவா ஒரிஜினல் இருக்கும் தான் போடுவாங்க. எக்ஸ்பெரி. அது இது ராவா அதுல திக்கா இன்னைக்குதான் இப்ப இருக்கும். நம்ம கால் அந்த heroine இல்ல இதெல்லாம் அதான் வரும். கால்ல சொன்ன மாதிரி அதுல எஸ்பெஷலி ஒரு அந்த லுக் இருக்கும். அந்த அவங்க வந்து என்னன்னா இந்த சைடு அடிச்சுட்டு கபடி கபடின்னு எல்லாரையும் பார்த்து சொடக்கு போட்டு இப்படி திரும்பி ஃபாஸ்டா பார்ப்பாரு. அந்த பார்வைக்கு எவனும் கிட்ட வர மாட்டான். அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா ஒரிஜினலா இருக்க மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு. அதே லுக்கு தான் பார்த்தனா இப்போ மெர்சல்ல வந்து ஒருத்தனை வந்து இந்த கன்னத்துல இப்படி அடிப்பாரு, அடிச்சுட்டு அந்த ஸ்லோ மோஷன்ல பாப்பாரு. அதுக்கப்புறம் துப்பாக்கிலையும் அந்த டியூப் லைட் சீன் ஒன்று வரும். அப்படி அடிச்சுட்டு ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு 2 செகண்ட்ஸ் வரும் அந்த ஒரு ஷாட். அதுல முறைக்கிறது அது வந்து ஒரு சரியான சிக்னேச்சர். அது என்னன்னா ஒரு படத்துக்காக பண்ண மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலா அவரு முறைச்சாருன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல ரொம்ப ஹை பாயிண்டா வந்து அந்த பிஜிஎம்ல வந்து அந்த கபடி 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 கபடின்னு அந்த மூச்சு முட்டை சொல்லிட்டு அந்த ஒயின்னு வரும்ல, அது அப்படி இருக்கும்ண்ணே. அது உள்ள வரப்ப பிளேயர்ஸ்ல உள்ள வரப்ப பார்த்தாலே அதுவும் அனிருத் ரீமிக்ஸ்லயே அது சூப்பரா வீட்டுல பண்ணிருப்பான். எப்ப தளபதியுடைய சாங்ஸ் லைன் அப்பா போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுல இந்த கபடி கபடி விஷன் மட்டும் கில்லியில கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரிப்பீட்டடா போட்டுருவேன். இதை மட்டுமே ஒரு 20-25 டைம் நான் கேட்டுட்டு அப்படியே உட்காந்து என் ஒர்க்கை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ கூஸ் பம்ஸா இருக்கும் இப்பவும் கூட. ப்ரோ இன்னொன்னு இல்ல, கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இந்த மோட்டேரி நிறைய இருப்பானே, அவன் போயிட்டு பஞ்சாபுக்காரங்கிட்ட போவானே மத்த எல்லாம் விளாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவன் அவுட் பண்ணிட்டு வந்துருவான். அப்போ வந்துட்டு விஜய் போகும்போது ஒரு பீஜம் வரும் தெரியுமா? அவதான் விஜய் அவுட் ஆயிட்டு திரும்ப போகும்போது சரியான பீஜம் அது. அந்த ஷோல்டரை முறுக்கி விட்டு போவாப்ல உள்ள போறப்ப. ஹைலைட் என்னன்னா அதுல பின்னாடி ஜெஸ்ஸி இருக்கும் பாரு, தமிழ்நாடுன்னு. தமிழ் தான் விஜய் தமிழ்நாடு எந்திரிக்கிற மாதிரி தமிழ்நாடு இருக்கும். அது செம்மையா இருக்கும். அது அதான் ஒரு மாதிரி ஒரு வைப்பா இருக்கும் அது பார்க்கும்போது. இல்ல அந்த இந்த சீன் சொன்னல அந்த சொடக்கு போட்டுட்டு கபடி கபடின்னு சொல்லிட்டு அது ஒரு சீரியஸ் சீனு, மாஸ் சீனு. அதை முடிச்சுட்டு வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் வந்து அது அப்படியே கீழே படுத்திருக்கும். நான் பார்த்து அப்படி நக்கலா பண்ணுவாரு, கபடி கபடி கபடின்னு அப்படி நாக்கு முடிச்சுட்டு. ஒரு நிமிஷம். இல்ல எல்லாரும் ஒரு முக்கியமான டைலாக மறந்துட்டோம். ஏன் எதுக்கு மறந்தோன்னு தெரியல. அந்த பிளேட வச்சு ஆடின பிளேடு மேல வச்ச நம்பிக்கையே உன் மேல ஜெயிக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே அந்த சீன் வரும். கபடி இது கதகளி கூட ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனும் செம்மையா இருக்கும். அது வேற டைலாக் சொல்றேன். அந்த டைலாக் வந்து எப்பவுமே அது செம்ம ஃபைட் மாம்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஃபைட் எல்லாம் என்ன ஒண்ணு ப்ரோ பண்ணா போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா யாரு மைக்கு ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த இது தம்மு பத்தை பேர் பாத்தீங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஜாகிங் போயிட்டு இருப்பாரு. அவர் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கொக்கோ கோலா வரும், அதை வந்து கையால புடிச்சிட்டு அதை இது பண்ணிட்டு அப்புறம் அந்த தம்மு பத்தை பேர் பாத்தீங்களா அங்கேயே ஆரம்பிச்சிடும் படம் ஸ்பார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாம்ஸ் அந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு தம்ம பத்த வைக்கும் போது அப்படியே திரும்ப ஒரு பாருங்க பின்னாடி அவருக்கு சாங் ஒண்ணு ஓடும், எம்ஜிஆர் பட்டி என்னை தெரியுமா அப்படியே. அது அந்த சாங்க்கு தகுந்த மாதிரியே தளபதி அப்படியே ஒரு லுக் விடுவாப்ல போறீங்க. இதுல இன்னொன்னு ஒரு நிமிஷம் எம்ஜிஆர் ஞாபகம் வருது. இன்னும் அந்த போஸ்டர் இருக்குது. அதாவது எம்ஜிஆர் படத்தை ஒரு படம், அது எந்த படம் தெரியல, அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு கில்லி தான் ரொம்ப பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு ஒரு தியேட்டர் ஓனர் வந்துட்டு உலகம் சுற்றும் வாலிபன் அது. உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அப்புறம் தான் கில்லியில அவங்க தியேட்டர்ல இப்படி ஒரு கூட்டம் பார்த்து தான் எழுதிருப்பாங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் வச்சனாலதான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் நம்ம கிட்ட காண்டாங்க. அதே நீ சொல்றது வந்து இப்ப நான் திருப்பி உனக்கு சொல்றேன். நீ இப்ப சொல்றதுதான் இந்த இதெல்லாம் அலெக்ஸா அப்பெல்லாம் இல்ல. அலெக்ஸா அந்த மாதிரி எல்லாம் இப்பதான் இருக்காங்க, அப்ப எல்லாம் கிடையாது. சந்திரமுகியோ சிவாஜியோ ரிலீஸ் ஆகலடா. அப்ப அவங்களுக்கே அவங்க அந்த இதுதான் சொல்ற மேட்டர் என்னன்னா இல்ல அப்ப பிரேக் பண்ணதெல்லாம் அது அப்ப அக்செப்டபிளா இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் ஒரே விஷயம் சொல்றேன். அப்ப அவங்களுக்கு சந்திரமுகியோ சிவாஜியோ வரும்போது நம்ம ஆளுங்களும் அதை சப்போர்ட் பண்ணி தான் இது பண்ணிருப்பாங்க. புரியுதா? ஆப்வியஸ்லி படம் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன தெரியுமா இது நான் சொன்னா எவ்வளவு பேரால பத்தி டாபிக் இருடா சும்மா
அப்படிலாம் இல்ல. நீ சொன்னாலும் ஆனா இல்ல சொல்லனாலும் ரேவந்த் கேரள் நியாயம் இருடா இருக்குது. டேய். அப்படி நீ என்னதான் சொல்லி தலையில தண்ணி குடிச்சாலும் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவரு சப்போர்ட் பண்ணாருன்னா கில்லிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. அதான் உண்மை. நீ மாத்த முடியாது. புரியுதா? பண்ணிருக்கானுங்கன்னா பண்ணலன்னா அதுதான் சொன்னோம். அது அப்போ ஒண்ணும் ஃபேன்ஸ் இல்ல எடுத்துக்க ஆள் இல்லைன்னு நீ சொல்ல மாட்டாங்க. முடியாதுன்ற. அந்த மாதிரி நீ இப்ப இருக்க வன்மத்தினால அப்படி அப்ப நடந்ததெல்லாம் மறைச்சிட்டு போக முடியாது. மறைக்கிறானுங்களே அதான் அதுதான் அவங்க சொல்றேன். அதனாலதான் மென்ஷன் என்ன பண்றது. தெரியுமா? அப்போ ஒரே புரியுதா? ஒண்ணு சொல்லிடுறேன். மென்ஷன் இரு, பண்றது இரு. எதுக்கு? அப்ப என்ன அலெக்ஸ் தெரியுமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு ஒரு சொன்னேன்ல நிமிஷம் முத ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். அதாவது அப்ப என்ன தெரியுமா இருந்த ஒரு விஷயம், கில்லி ரெக்கார்டு எந்த ரெக்கார்டை அடிச்சாலும் அது உண்மையாவே இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் போய் பெருசா அதை ரஜினி அடிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு விஜய் ஃபேன்ஸும் சொல்லிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஒரு படத்தை வந்து விஜய் ரெக்கார்டு நல்லா மேல வராரு வந்துச்சுனாலும் அவங்களும் நியூட்ரல் ப்ரோ அவர் நல்லா சொல்றத முதல்ல பாத்துக்கிறேன். சொல்ல விடுறா. பேச விடுற. சொல்லுங்க சொல்லுங்க. அது ரெண்டு பேரு கிட்டயுமே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனால இவங்களும் அவங்கள ஒரு இதா நினைக்கல, அவங்களும் அவங்கள ஒரு த்ரெட்டா நினைக்கல. ஆனா இப்போ ரெண்டு பேருமே அதை வந்து ஒரு போட்டியா பார்த்துட்டு இவன் பெருசா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறதுனாலதான் இந்த இஷ்யூ ஆகுது. பட் அப்போ உண்மையாலுமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க படம் வரும்போதும் விஜய் ஃபேன்ஸ் ஐயோ இன்னும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளோட தலைவருக்கு பிடிச்சவரு அப்படின்றது போக்கிரி வரைக்கும் அந்த போக்கிரி வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமும் இப்பதான்டா ரொம்ப அலெக்ஸ் ரீசெண்ட் தான். இப்ப கேட்டேன்னா கூட அவர் சொல்லுவாரு ஆமாங்க நான் வந்து ரஜினி ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்லி இருந்தா இப்போ சொல்லுவாப்ல கூட தளபதி. அதுதான் ரெண்டு இப்ப பேருக்குமே கூட நீ அதான் ஹீரோ, சொல்றாரு. நீங்க தளபதியை கேட்டாலும் அதான் வரும், ரஜினி சாரை கேட்டாலும் அதான் வரும். ரஜினி சார் சரி இப்போ நடந்துச்சு இல்ல. இல்ல சரி சரி வலிகையை விட்டுட்டு கில்லி அலெக்ஸ் பார்த்தோம். மரியாதையா பேசுறாடி. சும்மா இரு. ஏன்டா டேய்? ப்ரோ என்ன ஏன்டா என்ன ஒரு ஒழுங்கா கில்லி பேசிட்டு இருக்கும் போது கில்லி தானே ஏன்டா சொல்லுவோம். உனக்கு இந்த மாதிரி இது அலெக்ஸ் அந்த வார்த்தை வேணாம். நார்மலா தானே ப்ரோ பேசுறீங்க ப்ரோ. சீனியர் ஆக்டர்ரா. இல்ல என்ன ஏதாவது கெட்ட என்ன வார்த்தை ஒண்ணு, வேகல. நம்ம தளபதி வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு ஆளு. ஓகேவா? ஒரு மரியாதை கொடு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த படத்துல வந்து இப்போ மதுரைய கிராஸ் பண்ற அந்த கிராஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும்ல ஜிப்சில. ஆமா ஆமா அந்த அதுல வந்து தளபதி கிலோமீட்டருக்கு அந்த கல்ல ஒரு தளபதி வந்து தம் பத்த வைக்கிறது செம்மையா இருக்கும். அந்த ஜிப்சில இருந்துட்டு தம் பத்த வச்சுட்டு டயரை மாத்துறோம். அந்த சீன்ல டயர் மாத்துறது இல்ல நடந்து அது செம்ம. அந்த இல்ல நடந்து வரும்போது தம்மு பத்த வச்சுட்டு அவன்கிட்ட மதுரை பேச பார்டரை கிராஸ் பண்ணிட்டு போவார்ல அந்த ஓ அது ஆமா ஆமா அந்த பார்டர் கிளாஸ் அது அந்த ஒரு பையன் வந்து தம் ஊத்துட்டு இருப்பான்ல, அவன் வந்து இந்த படத்துல எல்லாம் வருவான் பாண்டின்னு சொல்லிட்டு. பாண்டி பையன். ஆமா ஆமா சரி அதான் அப்போ அது தம் பத்த வச்சுட்டு அது சீரியஸான சீனு. இவ பொன்னம்பலம் திரிசா வந்து எழுதிட்டாங்க. பயந்துட்டு இருப்பா, என்ன ஆக போகுது ஏதோன்னு. இப்ப பீதி ஆயிட்டு இருப்பா. தலைவன் அப்படியே சைலண்டா தம்ம பத்த வச்சுட்டு அப்படியே அந்த தம் லைட்டா பத்த வச்சுட்டு அந்த ஷாட்டும் செம்மையா இருக்கும். ஜிப்சிக்கு ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. பிரேக் அடிப்பாப்ல. அதான் இன்னொன்னு ப்ரோ இல்ல அப்படியே பாப்பாரு. பயங்கரமா இருக்கும் அந்த ஷாட். ஜீப்பு போன பிறகு இல்ல ஜீப்பு போன பிறகு ஒரு டைலாக் வருமே, அதான் இவனை விட்டா போதும் சார் காவேரி தண்ணி அப்படியே அள்ளி கொண்டு வந்துடுறா சார் இங்கன்னு. இன்னொன்னு திரும்ப திரும்ப அந்த அஜினவில தான் பேசிட்டு இருக்கோம். அந்த சாங் வந்து எவ்வளவு ப்ரோ டியூரேஷன்? 3 மினிட்ஸா 5 மினிட்ஸ்ல? ஆமா சம்திங் 3.25 அரவுண்ட் இருக்கும். ஆனா அது ஒரு நிமிஷம் ஓடுற மாதிரி இருக்கும் ப்ரோ. இவ்ளோ ஃபாஸ்ட் நீங்க இப்ப கூட வைங்களா, அது முடியல. அந்த ஃபாஸ்டே தெரியாது. அந்த அந்த ஷார்ட்ஸ் மாதிரி போயிடும் டக்குன்னு, திருப்பி பார்க்கணும் போல இருக்கும். அது விஷுவலா இருக்கும். இல்ல மாம்ஸ் ஆடியோல அந்த பாட்டு பெருசா இருக்கும். பட் நமக்கு வந்து வீடியோல வரும்போது படத்துல கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், ஷார்ட் பண்ணிட்டாங்க. வீடியோல கம்மியா, படத்துல வரும்போது கம்மியா இல்லையே. இப்போ அன்கட்டும் வந்துருச்சு. அந்த சன் டிவி போட்டதுலயுமே அதிகமா தானே இருக்கும். இல்ல அது வந்து அவன் கட் இல்ல பண்ணி ப்ரோ இப்ப ஒரு நிமிஷம் நடுவுல ஒரு லிரிக் வந்துட்டு அழகிய தாய்மொழி இவெல்லாம் வரும் நடுவுல. அது வராது இதுல, வராது. அன்கட் வரும் படத்துல வரும்டா அதெல்லாம். அது என்ன தெரியுமா, படத்துல அது இவன் ஒரு அதிசய புலிதான் வரும், அதுதான் வரும். இல்லையே வரும் வரும் எல்லாமே வரும். என்னன்னா அது வந்து நிறைய அந்த பாட்டுல மான்டாஜா கவர் ஆயிடும் நிறைய சீன். அந்த அண்ணா பத்தி ஓடும் ப்ரோ. அவங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தட்டை இது சம்பந்த பேசுற தட்டை வந்து தட்டி விடுறது, அந்த கழுத்து சீனு அததான் காட்டி ஏலே மஹேலே அந்த பிஜிஎம் போட்டுட்டு உடனே 5 மட்டம். எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு மேஜிக் என்னன்னா இப்படி அது அவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னே தெரியாது. சும்மா இப்படின்றதுக்குள்ள சாங்கே பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வேற எந்த சாங்கும் எனக்கு அந்த சீன் வந்து அவர் வந்து அந்த ஜீப்ல போயிட்டு இருக்கப்போ நடுவுல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த இவகிட்ட கதையெல்லாம் கேட்பாரு. அப்பதான் அந்த அறுக்கிறது அதெல்லாம் வரும்.
டேய் எனக்கு இல்ல யாரும் தப்பா நினைச்சாதீங்க. அந்த கதை கேக்குற சீன் மாஷ் போகுது ஞாபகம் வந்துச்சு. இல்லப்பா அது அவங்க இது என்ஜாய் பண்றாங்க விடுப்பு. ஆனா வேலு வேலு வந்து ஒரு பொண்ணு யாருனே தெரியாத ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு இதெல்லாம் வந்து வேற வேற ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து பண்ணுவானான்னு தெரியாது. அதே மாதிரி ரொம்ப கண்ணியமா நடந்துப்பாப்புல அந்த பொண்ணு கிட்ட. அதாவது அந்த பொண்ணுக்கு கொடுக்குற அந்த பிரைவசியா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயுமே வேலும் சார் இங்க அதுவே வந்து இல்ல இல்ல வேலும் அது சரி அந்த அதே மாதிரி அவர் நம்மள ஷாலாலா மாதிரி இல்ல காட்டி அந்த இல்ல. ஷாலாலா பாட்டுலயே அது டெஸ்டினி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து யார் இவனோன்ற போது இவரு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் காப்பான் நடுவுல. அது இல்ல செமையா இருக்கும். யாரோ இல்ல யாரு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மாப்ள அந்த ஷாலாலா அந்த பாட்டுல இதை சொல்றீங்களா? ஷாலாலா பாட்டுல த்ரிஷா ஆ பாட்டுல ஆ, ஆ. யார் இவனோ ம் அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். ப்ரோ இல்ல ஆமா ஆமா ஒரு ஆமா ஒரு நிமிஷம். இந்த ட்ரெயின்ல இந்த இவனுங்க இறங்கிட்ட பிறகு அது மதுரை மல்லி மணக்குது ஆனா ஜல்லி எக்ஸ்பீரியன் சரியான மாப்ள இது நீங்க இதெல்லாம். வந்து அந்த சரவணவேலு கேரக்டர் பத்தி தான் சொன்னீங்க. ஆனா இவரும் பாத்தீங்கன்னா யாரு முத்துப்பாண்டியும் பாத்தீங்கன்னா அங்க கண்ணியமா தாங்க நடந்துக்குவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா ஒழுக்க ஏய் டைமர் ஏன்டா அப்படி தாலி பாக்குறீங்க? கட்டிருக்கலாம். டேய் அவரு நாலு யாரா டேய் சுத்தி ஆமா விடுறா இதுல ரோஸ்ட் நான் ஒண்ணு இல்ல சொல்றேன். நான் முத்துப்பாண்டி எதிர்பார்த்தது இல்ல வந்து இல்ல காசு ரீசெண்டா இல்ல இருக்கிறவன். நான் ரீசெண்டா நான் எதிர்பார்த்தது என்ன டேய் தெரியுமா? ரேவந்த் அவர் இல்ல இல்ல முத்து பாண்டியா இல்லப்பா வாழ்றாருடா நான் அவர் இங்க. ரீசெண்டா நான் ஆக்சுவலா அந்த இந்த படத்துல ஒரு ஜெம்மான ஒரு கோல்டன் சாங் ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணோம். இந்த காதலா காதலா பஸ்ல ஐயோ போகும்போது சரியான சூப்பரான ட்ராக் அது. ஆமா ஆமா செம்ம. ஆமா காரப்பொரி விக்னேஷ் கேக்குறதுனால மாமா அந்த மறந்துட்டான். அந்த அந்த டாபிக் சோக டாபிக் அப்புறமா போவோம். இப்ப இவர் முத்துப்பாண்டி வந்து காசு கையே மினிஸ்டரோட ஆமா ஆமா அவர் பையன், நினைச்சிருந்தா ரவுடி, செல்வாக்கு இருக்கு, அரிசி மண்டி வச்சிருக்காப்புல, எல்லாமே ஓகே தான். ஓகேவா? அவர் வந்து அவரு லெவலுக்கு வந்து ஒரு அவர் ஸ்டேட்டஸ்க்கு அவங்க அம்மா ஆமா சொல்லும்ல, ஆமா உன் பொண்ணை தான் கட்டிக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி இத்தனைக்கும் அவங்க சொல்லும்ல. வீட்டுக்கு வெள்ளம் எல்லாம் அடிச்சு தருவாரு. அந்த எல்லாம் கட்டிலாம் வருதுடா புதுசா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுதான் இல்ல உள்ள வந்து. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க லெவலுக்கு அவங்க ஸ்டேட்டஸ்க்கு வந்து பொண்ணு பார்த்துருக்கலாம். ஆனா வந்து தனலட்சுமி கிட்ட வந்து சொல்றப்போ வந்து நான் எத்தனையோ பொண்ணுங்களை இது பண்ணியிருக்கேன். ஆனா வந்து உன்னை மட்டும்தான் இதனால இது கல்யாணம் பண்ணணும்னு ப்ரொபோசலா நினைக்கிறேன். உன்னை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பிள்ளைங்க எல்லாம் ட்ரூவா கனவுல தான் வராங்க. இருக்கும். அதெல்லாம் ஆமா சொல்லுவாரு அவரு அது. தனலட்சுமியா இருந்தா விட்டுருப்பான் ஆனா த்ரிஷா சார். அதனாலதான் ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல இல்ல எனக்கு நீங்க நோட் மாஸ்டர் பண்ணீங்களா இல்ல ஒரு இல்ல பொண்ணு கிட்ட அலெக்ஸ் இல்ல அலெக்ஸ் இதை இருங்க சொல்லிடுறேன். பொண்ணு கிட்ட அந்த மாதிரி யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். அது வேற விஷயம். ஆனா மாஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இல்ல பவானிக்கு இல்ல நல்லா இல்ல இருந்துச்சு. பவானிக்கு சாங் வச்சவங்க இதுல த்ரிஷா கூட சாங் இருக்கணும். என் முத்துப்பாண்டிக்கு வந்து ஒரு சாங் ஒண்ணு வச்சிருந்திருக்கலாம். ஓகேவா? அது எனக்கு ஒரு இது ஒண்ணு இருந்துச்சு. அது வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவருக்கு மட்டும் இவர் யாரா இவர் அதே முத்து இங்கிட்ட பாண்டி வந்து நீங்க பொடி ஆப்போசிட்ல வந்து எதிர்பார்த்திருக்காரு. தனலட்சுமியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இல்ல ப்ரோ யோசிச்சு பாருங்க. டீசென்டான மனுஷன் தனலட்சுமியோட ப்ரோ. பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஆனா அது ஆமா வரைக்குமே தனலட்சுமி தன வந்து பயந்து பயந்து ஓடிட்டு இருப்போம். கடைசி கிளைமஸ்ல கிழிச்சம் பாப்பங்க. அப்போ ஹலோ ஏத்துன இல்ல மாதிரி இல்ல ஒரு ஒரு டேய் நிமிஷம் இல்ல நிறுத்துடா. உண்மையிலே இல்ல கில்லில அவங்க அப்பா ரோல் அதான் இன்னும் கேக்குதா? கொஞ்சம் பக்காயிருச்சா? செம்மையா இருந்துச்சு எனக்கு. கேக்குது மாப்பிள்ள சொல்லுவாங்க. ஆஹ் அப்படியே இங்க வந்து ஆப்போசிட்ல அப்பா ரோல் தனலட்சுமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வேலு வந்து ஒரு ஃபேஷனபிளான ஆளு. அவர் வந்து கபடி தான் வந்து அவருக்கு எல்லாமே. அதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காரு. ரெண்டாவது வந்து படிப்பும் அந்த அளவுக்கு இல்ல, கபடி மட்டும்தான் எல்லாம். அதை நோக்கி தான் அதுல வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு ஒரு போலீஸ், ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, ஒரு இன்னசென்டான அம்மா, ஒரு எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு தங்கச்சி, அந்த இதுதான் 4 அவரோட பேப்பர் வேற சர்க்கிளே. கிளியர் பண்ணணும் அது அவருக்கு. போக அது அவங்க அப்பாவே அது போக சொல்லுவாரு. அது போக 4-5 உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் தாண்டியும் வந்து ஏன் அவளுக்கு வந்து வேலுவை பிடிக்குது அப்படின்னா, அவன் வந்து அவனோட கேரிங்கு எதுவுமே இல்லாட்டியும் இவ்வளவு கஷ்டத்துலயும் வந்து நம்மளை யாருனே தெரியாதவளை வந்து இப்படி வந்து பாத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயம் தான் அப்படி வந்து அப்படி இல்ல. அது என்னன்னா அவனுக்கு வந்து கில்லி எந்த கதையை கில்லி சொல்லுங்க. தான் எல்லாமே. அதாவது சாரி கபடி தான் எல்லாமே. அது வந்து அதுக்கப்புறம் தெரியும், போக போக தனலட்சுமி தெரியும். ஆனா அவ்வளோ பெரிய கபடியே வந்து யாருமே தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஈ வில் ரெடி டு பரவாயில்ல இதுதான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அதுதான் ப்ரோ. அது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு லவ்வா ப்ரோ இல்ல நீங்க முதல்ல அந்த கான்செப்ட் ஒரு எனக்கு நிமிஷம் புரிஞ்சுக்கல. இல்ல இல்ல ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணணும், அந்த பொண்ணு அழகா இருக்காங்க பிடிச்சிருக்கு அப்படிலாம் கிடையாது. ஆபத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அதை காப்பாத்தணும். புரியுதுங்களா? அந்த ஒரு மோட்டிவ் தான் அவர் காப்பாத்துவாரே தவிர அதுதான் வேலோட மைண்ட் செட். அது ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்குமே அவளை வந்து அமெரிக்கா அனுப்பணும், அவளை நல்லபடியா போய் சேரணும் அப்படின்றதுதான். அங்க போயிட்டு அவங்க சித்தப்பா பிக்கப் பண்ணிப்பாரு, மாமா அந்த இது சொல்லி அமெரிக்கா சித்தப்பா ஆனா பிக்கப், அது ப்ரோ இல்ல வரைக்கும் வந்து அனுப்பிட்டு அதுதான் வேலோட மைண்ட் செட்டு. ஆமா ஆமா. ஆனா வந்து இவ நடுவுலயே காதல்ல விழுந்து அந்த மாதிரிலாம் ஆகி திரும்ப அவளுடைய இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி போடு சாங் வந்து அவங்க எல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ட்ரீம் சாங் வந்து இல்ல அவங்க ப்ரோ தான் ஒரு நினைச்சு நிமிஷம் இல்ல பார்ப்பாங்க தவிர ஏர்போர்ட்ல வந்து அனுப்பிட்டு இல்ல ஏர்போர்ட்
ஏர்போர்ட்ல அனுப்பிட்டு திரும்பி திரும்பி பாப்பாரு அந்த ஒரு மியூசிக் ஒரு சரியான இது ப்ரோ. அதுதான் அலெக்ஸ், அந்த படத்துல நல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் படம். ஆனா கொஞ்சம் ஒரு இடத்துல கூட அந்த லாகடிகள் அந்த லவ் கேட் ஆகாது. பஸ்ல போகும்போது த்ரிஷா வந்து அவளுடைய ஃபீலை கேட் பண்ணுவா. ஆனா தளபதி அப்பயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாப்ல. இவளை கொண்டு போய் எப்படியோ டிராப் பண்ணிட்டு நம்ம சேஃபா அனுப்பிடணும், அது மட்டும் நம்ம மைண்ட்ல போயிட்டு இருக்கோம். அது த்ரிஷாவா இல்லனா தளபதியும் போயிருக்க மாட்டாரு. இல்ல ப்ரோ அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. அந்த அந்த நீங்க தளபதியா பாக்காதீங்க. இல்ல நீங்க தளபதியா பாக்காதீங்க. அந்த சரவண இல்ல சரவணவேலு கேரக்டர் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, அது த்ரிஷாவா இல்லன்னா முத்துப்பாண்டியும் அங்க வந்திருக்க மாட்டான். தளபதியும் போத ஏறி ஊருக்கு போன அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அது த்ரிஷாவா இருந்ததுனாலதான் படம் நீங்க சினிமேட்டிக்கா பேசுறீங்க ப்ரோ. நீங்க மெயின் லாஜிக்கா பார்த்தா கூட அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சரவணவேலு வந்து இல்ல அந்த இடத்துல நீங்களே நினைச்சு பாருங்களா. இல்ல சொல்லிடுறேன் அலெக்ஸ், ஸ்டோரி டிஸ்கஷன் தான் ஓட்டுருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காலைல ஏஞ்சி உடனே ஜாகிங் போறாரு, ஓகேங்களா. சோ அந்த இடத்துல த்ரிஷா வரும்னு நினைச்சவர் போகலைங்களே. அவரு வந்து பாத்தீங்கன்னா குறுக்கால குமார். சரி சொல்லு. ஒண்ணும் இல்ல, மேல டைட்டில மாத்துங்க. பூல யாரோட லவ் பெருசு, முத்துப்பாண்டியா வேலுவான்னு மாத்துங்க. இல்லப்பா இல்ல அதாவது இல்ல நான் ஒரே விஷயம் சொல்றேன். த்ரிஷா வந்து எப்படி சொல்றது, அந்த தளபதி மேல லவ்ல ஃபாலோ ஆனது பாத்தீங்களா. அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி வந்து த்ரிஷா மேல லவ்ல ஃபாலோ ஆயிருப்பாரு. அதாவது கௌதம் தான் சக்தியை லவ் பண்றான்ற மாதிரி. புரியுது ப்ரோ? த்ரிஷா எவரும் சொல்லல, முத்துப்பாண்டி வந்துட்டு த்ரிஷா மேல வச்சது லவ் இல்ல வெறி. அது ஏன்னு சொல்லிட்டா, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப உங்க வீட்டுல வந்துட்டு சரி வேற இதே வச்சுக்கோங்க. ஒருத்தி வந்து 6 மாடி 7 மாடி பில்டிங்ல இருந்து ஒருத்தனை நம்பி குதிக்கிறா, ஓகேவா. அந்த சேசிங் லைட் ஹவுஸ் அந்த இதுல இருந்து குதிக்கிறா. அது அவனு கத்தி இருறாடி ப்ரோ. ஒன்னு சொல்ற ஒரு சொல்லல, அவங்க இல்ல அந்த 2 அண்ணனையும் கொண்டுட்டு எவனாவது ப்ரப்போஸ் பண்ணுவானா? புரியலடா. என்னங்க கேரக்டர் இரு, அது ஒண்ணும் இல்லடா. காதலுக்காக எல்லாரும் கொலை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இல்ல அவரு வந்து நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. இல்ல நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி பையனாவோ ஒரு மினிஸ்டர் பையனாவோ இருக்க, ஓகேவா. மதுரையே நீதான் இல்ல மதுரையே நீதான் கட்டி ஆள்ற. அந்த இந்த கோயில் வாசல தான் அந்த இஷ்யூவே நடக்கும். அது மீனாட்சி அம்மன் கோயில் வாசல தான். அந்த அளவுக்கு உனக்கு செல்வாக்கு இருக்கு. நீ அந்த ஊர்ல நீ பெரிய அளவு தௌலத்து. அப்படி இருக்கும்போது நீ அவ்வளவு தூரத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா நீ வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ மெட்ராஸ்ல வந்து நீ கஷ்டப்படுற, ஓகேவா. தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணு இது இல்ல. நான் அப்படி இல்ல, அவனுக்கு ஈகோ. அவன் வந்து இவ்வளவு பெரிய ஆளை எல்லாரும் முன்னாடியே அடிச்சுட்டான் ஒருத்தன். அவனை பழி தீக்கணும்ன்றதுதான் அவனுக்கு ஈக்குவலண்டா. இல்ல ஒரே நிமிஷம் நீங்க சொல்றதுக்கு என்கிட்ட இல்ல இருப்பா நான் என்கிட்ட வேலிட் பாயிண்ட் இருக்கு மாறிடுவேன். அதாவது ப்ரோ, அந்த லைட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே உட்காந்து இருக்கும் போது சாரி அவங்க மேல உட்காந்து இருப்பாங்க. இவர் வந்து பார்த்த உடனே கத்துவாரு பாத்தீங்களா. இல்லங்க அந்த லைட் ஹவுஸ்ல படிக்கட்டுல மேல உட்காந்து இருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப இவர் பார்த்த உடனே செல்லமேன் வந்து கத்துவாரு பாத்தீங்களா. ஒருவேளை அவருக்கு தளபதி மேல வன்மம் இருந்துச்சுன்னு வைங்களா, அவரு வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே தளபதி திட்டி இருப்பாரு, இது பண்ணிருப்பாரு. புரியுதுங்களா. அவரோட மோட்டிவ் வந்து த்ரிஷா தான். மாம்சு செல்லமேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன் செய்வாங்களா, கூட்டிட்டு போவாரு. கிளைமேக்ஸ்ல இன்னொரு சீன் இருக்கும், அதை வச்சு நீங்க சொல்லலாம். என்ன தெரியும், இவங்க எல்லாம் திரைக்கதையே மாத்தி இவங்க எல்லாம் வெறும் மாசுக்காக படம் பாத்துருக்காங்க. அதுல இருக்க உள்ள இதுல வந்து இன்னொன்னு நீங்க சொல்லிருக்கலாம் பெட்டரா. என்ன தெரியுமா, தனலட்சுமி வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல வந்து பிரகாஷ்ராஜ் கூட்டு போவாங்க. அந்த சீன்ல வந்து கூட்டு போவான்ல, அப்ப வந்து த்ரிஷா வந்து ஆம்பளையா இருந்தா நீ வந்து அவனை அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் நல்லா அதான் அப்புறம் அவனை பிடிச்சாச்சு, இவனும் நம்ம கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் ஆகி போவாப்புல, ஓகேவா. அப்ப வந்து ட்ரிகர் பண்ணி நம்மளை கட்டிக்க போறவ வந்து இந்த மாதிரி நம்மளை பேசி புட்டாலே அப்படின்ற ஒரு ஈகோல நீ வாடி நான் கேஸெல்லாம் இது வரைக்கும் இருந்த எல்லா கேஸையும் வந்து அவன் மேல இருந்த கேஸ் எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அவனை ரிலீஸ் பண்ணி நான் இங்கேயே அப்படி இல்லன்னா ஒருவேளை த்ரிஷா அப்படி கேட்கலன்னு வைங்களா, அப்படியே த்ரிஷா கூப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருப்பாரு. புரியுதுங்களா. ஏன்னா இவரும் போலீஸ்காரோட பையன் முடிஞ்சது. வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டா முடிச்சிருந்துக்கலாம். எப்படின்னா முத்துப்பாண்டிக்கு வந்து மனசு மாதிரி
ஃபியூச்சர்ல அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகி அவருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா கால் கட்டு என்ன இல்ல போட்டு மாம்ஸ் என்ன படத்துல விக்ரமன் படமா எடுத்துட்டு ஹைலைட் இருக்கீங்க? என்னன்னா கொஞ்ச இன்னும் பேசிட்டு நேரத்துல முடியா முடிக்கிறதுக்கு? ப்ரோ இல்ல ஒரு இல்ல நிமிஷம் இல்ல கொஞ்ச நேரத்துல இருங்க டேய் இருடா படத்துல இருடா ஒரு நிமிஷம் இவ்வளவு கில்லி நேரம் டூவா ப்ரோ? இல்ல கொஞ்ச நேரத்துல எனக்கு படம் எடுத்தது தரணியா விக்ரமானான்னு டவுட் ஆயிடுச்சு. நம்ம உண்மையா சொன்ன கதைக்கு சீச்சி இல்ல வந்துருவோம். இல்ல சீச்சி அதெல்லாம் கிடையாது. இல்ல விக்னேஷ் ப்ரோ தான் படத்துல. இல்ல 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 எனக்கு கிளைமேக்ஸ் இதெல்லாம் இல்ல கிளைமேக்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். முத்துப்பாண்டி இல்லைங்க. வந்து 4 குழந்தைங்களுக்கு நீங்க டைப்பர் மாத்தி முத்துப்பாண்டிய ஒரு படுத்துட்டு இருக்காரு. வில்லனாவே பாத்துருக்கீங்க. அவனும் மனுஷன் தான். அவனுக்குள்ளரையும் பாத்தீங்கன்னா ஒரு அடடே இல்ல இல்ல குமார் மனசுக்கு இவரு கண்ணட்டத்துல முத்துப்பாண்டி ஜெயிச்சிருக்கணும் கிளைமேக்ஸ்ல. இல்ல அப்படி ஜெயிச்சிருக்கணும்னு கிடையாது. ஆனா அவனை வந்து ஒரு மனுஷனா மதிங்க, அதுதான் நான் சொல்ல வர்றது. வேற ஒண்ணும் இல்ல. மனுஷன் டேய் அவரு டேய் காட்டுது இங்க பாரு அவன் செத்துட்டான் ப்ரோ படத்துல. இல்ல ஒரு சின்ன ஹார்ட்ரா முத்துப்பாண்டிக்கு. செத்துட்டாங்க. அந்த சின்ன ஹார்ட்டுக்குள்ள அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்குது. அந்த லவ்வையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க எல்லாரும். டேய் அது காஜ்ரா வெறிடா லவ் இல்லடா. காஜின்னா டேய் இங்க இரு பாரு இரு திரிஷா இல்ல இல்ல திரிஷா கதையிலே முதல்ல அவனை கிடையாது. விட்டே போயிருக்க முடியாது, புரியுதா? திரிஷாவா அவன் வந்து ப்ரோ வெறிக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் இருக்குது ப்ரோ. இல்லப்பா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு வந்துட்டு பொண்ணு கூட்டு போய் கல்தாமட்ல தாலி கட்டினா அது லவ்வா? ஏன்பா இது அதான் ரகட் பாய் இல்ல இல்ல லவ் நீ தெரியல, சொல்ற அந்த மாதிரி இருக்கும் போல நீங்க இல்ல நீ நினைக்கிறீங்க சொல்ற தெரியல. அந்த அவருக்கு அவ்வளவு இங்க வெறியா பாரு இருந்துச்சுன்னா அவர் டேய் டைரக்டா அலெக்ஸ் வலுக்கட்டாயமா தாலி கட்டி இருந்திருப்பாரு. ஐயோ இல்ல அங்கிள் இதோட நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு நார்மலா வந்து ஒருத்தவன் கல்யாணம் பண்றானா அவன் வந்து வரதட்சணை அதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஆனா வந்து முத்துப்பாண்டி யோசிச்சு பாரு, அவனே காசு வச்சு வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு பந்தல் போட்டு எல்லாமே அவனே கதையை பண்ணுவான். மாத்தி யாரா நேராங்கடா இவனுங்க எஸ்ஐ சார் முத்துப்பாண்டி ஹீரோ ஆக்கிட்டு இருக்கானுங்க. மாம்ஸ் கம்முனு இவங்க சொல்ற டேய் கதையோட நீங்க கில்லிய பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இல்லையே இது வேக கதையாச்சுன்ட்டு வந்துருவீங்க, இல்ல இல்ல பாத்துக்கோங்க. டேய் இரா ஒரு மாத்த வச்சுறா இல்ல செலிப்ரேஷன்ஸ் பண்றது ஸ்பேஸ் போட்டா உட்காந்து கதையை மாத்தினுறாங்க ரீரைட் பண்ணிக்கின்னு. கீழே இல்ல அலெக்ஸ் கீழே தண்ணி உட்காந்து ஒண்ணு இல்ல சபாஸ்டா சபாஸ். சபாஷா நான் என்னென்னமோ பண்ண என்னடா சொல்றீங்க சரி இல்ல இல்ல அப்படின்னு. சரி ஒரு நிமிஷம் இல்ல 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 கடைசியாக இருது என்னன்னா இப்போ ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்களும் பாக்குறாங்க எல்லாமே இதுதான். எத்தனை டைம் பாக்கணும்னு தோணுது இல்ல ஒரு டைம் பாக்கணும் கில்லி ரிலீஸ் ஒரு டைம் நான்லாம் 5 செலிப்ரேஷன் பண்ணா டைம்ஸ்க்கு மேல பாக்கணும்னு பயங்கர வெகுத்தனமா இருக்கேன். இந்த டைம் விட மாட்டேன். மினிமம் இல்ல இன்னொரு வாட்டி பாக்கணும்னு தோணுதான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிக்கெட் புக் பண்ணலாம் தோணும். ஃபர்ஸ்ட் அதான் சாட்டர்டே நான் வந்துட்டு வந்து புக் நாளைக்கே பண்ணிக்கலாம். பாக்குறேன். அதாவது எனக்கு 19th இங்க நம்ம ஊர் டைமுக்கு 19th மார்னிங் 4 AM எனக்கு FTFS. இல்ல ஓவர்சீஸ் பசங்க கேட்க இல்ல மாட்டாங்க, நான் தமிழ் பசங்க. ஓவர்சீஸ் தானே, நான் சொல்லணும்ல. சோ அது எங்க இல்ல பாப்பேன் தானே அங்கப்பா கேட்டேன். அது இங்க ஒரு வாட்டி பாப்பேன், அடுத்த இல்ல வாரம் வருவேன், இல்ல இல்ல நம்ம ஊர்ல ஒரு எத்தனை வாட்டி இல்ல இல்ல பாப்பேன். எத்தனை டைம் அதான் சொல்றேன். உனக்கு சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து 25ஆம் தேதி தாண்டா பாப்பேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோவே 25ஆம் தேதி தாண்டா. ஓகே எக்ஸ்பைரி இருக்கே மாப்ள. அந்த காண்டு தானா? கோட் அங்க வாங்கிட்டாங்க. எக்ஸ்பைரி இருக்கே மாப்ள. இல்ல இல்ல ஆனா கோட் சொல்லுவா இருக்கேன். இல்ல இல்ல உன்கிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மறுபடியும் பேக் டு முத்துப்பாண்டி தான் ஒரே ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். என்னன்னா ரெண்டு பேரும் சொல்லுங்க டிபி மாத்துங்க. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் முத்துப்பாண்டி டிபி மாத்துங்க. இல்லைங்க அந்த அந்த இல்ல அது வேற அக்கவுண்ட் இருக்கு, அது வேற விஷயம். அந்த இது வீட்டு மேல படிக்கட்டு மேல ஏறி வருவாரு பாத்தீங்களா? இல்ல அந்த அக்கவுண்ட் எனக்கு மட்டும் தெரியும். அந்த மதுரை படிக்கட்டு மேல அவனை உசுப்பு விட்டு நீ சாங்கு பாயிட்டு மணப்பெண் தொழில்கள் சொல்லிட்டு 2 பொண்ணு கூட பாத்துட்டு சொல்லிட்டு போற பாத்தீங்களா? ஆனா அந்த 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 அளவுக்கு பண்ணா இருக்கிற ஒரு மனுஷன் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மூஞ்சில அந்த ஃபயராவே இருக்கும். புரியுதுங்களா? அவரோட சந்தோஷம், அவரோட எல்லாத்தையும் இழந்துதான் அவர் வந்து அது தேடிட்டு இருப்பாரு. முத்துப்பாண்டிய மறந்துட்டு இருக்காரா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல எல்லாம் தேடி நிப்பாங்கடா. கடைசியில வந்துட்டு அவன் எப்படி இருந்தான், நெருப்பு மாதிரி வந்து அந்த டெக்னாலஜி அதாவது ஒரு பார்த்ததை வச்சு வரைய வச்சு அந்த அளவுக்கு நோண்டி இது பண்ணி தேடி இருக்காப்புல. ஆமா 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 பேச கூட முடிச்சிடறா. டேய் எக்ஸ்பைரி அமைதியாடா. நல்ல படத்தை இல்ல நீங்க இதோட யோசிச்சு பாருங்களேன். மாடியில வந்து தனலட்சுமி கூட பேசும்போது பக்கத்து வீட்டு பையன் பாப்பான். தனலட்சுமி அலெக்ஸ் இப்ப என்னடா பிரச்சனை? ஒரு நிமிஷம் அந்த சரி ஒரு கிரிஞ்சு பண்றான். ஒரு நிமிஷம் அந்த பார்த்ததை கூட பொறிக்க முடியாம போய் வந்து அவன் அடிப்பாரு. அதுதான் வந்து சேஃப் கார்டு பண்ணி இல்ல அது இல்ல நீ இல்ல இல்ல நான் இல்ல குமரா அது வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு இன்ட்ரோவர்ட் டைப்பா இருக்கன்னு வையேன். நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட அதுகிட்ட தான் மனசு வச்சு பேசுற, ஓகேவா? அப்ப இருக்கும்போது ஒருத்தன் வந்து வேணும்னு புக் எடுத்துன்னு வந்து குறுகுறுன்னு பார்த்தா உனக்கு எரியுமா எரியாதா? புரியுதா? அதுதாங்க அவனுக்கு அது தப்பு கிடையாதுங்க. அவனுக்கு அதான் சொல்றேன். அது முத்துப்பாண்டியோட ஒரு ஆக்சுவலா இன்னொன்னு கவனிக்கணும். இப்போ வந்து அந்த மொட்டை மாடியில வந்து நின்று அவன் பாத்துட்டு இருக்கான்ல, சைட் அடிச்சிட்டு இருக்கான்ல,
அவனை வந்து எப்படி முத்துப்பாண்டி அடிச்சு அந்த இடத்த காலி பண்ணாப்லையோ அதே மாதிரி தான் முத்துப்பாண்டிக்கு வந்து வேலு பண்ணாப்ல. ஓகேவா? ரெண்டும் ஒண்ணுதான். ப்ளீஸ் டே டேய் போதும்டா டேய் ரொம்ப இல்ல முடியலடா. இல்லண்ணே, இப்போ அதாவது அவன் பாக்குறான் காமெடி இன்னொரு வேலிட் பாயிண்ட் இல்ல, இன்னொரு வேலிட் பாயிண்ட் சொல்றேன். இல்ல இன்னொரு வேலிட் பாயிண்ட் சொல்றேன். அவங்க வீட்டுல இல்லாத காரே கிடையாது, ஓகேங்களா? அந்த அளவுக்கு தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருப்பாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏத்துற அந்த மெட்டடோர் வண்டி, பழைய வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒருவர் அதுல தான் பாத்தீங்கன்னா தளபதி வந்து கையை காட்டி மத்த வண்டி எல்லாம் காத்தறிக்கி விட்டுருவாங்க தலைவன். இல்ல அதுக்கு முன்னாடி ப்ரோ, ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த காத்தறதுக்கு முன்னாடியே அந்த ஃபைட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பாத்தீங்கன்னா அந்த இது குளத்துல இதெல்லாம் ஃபைட்லாம் இருக்கும், மழை எல்லாம் வரும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வண்டி ஒண்ணு வரும் பாத்தீங்கன்னா, குட்டியா ஒரு வண்டி ஒண்ணு வரும். அதுல தான் பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல்ல அந்த துண்டோட வருவாரு. அவரு பாத்தீங்கன்னா அவரு ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்க வசதிக்கு ஒரு கோட்டு கூட போட்டு வரல. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன்ல கோட் தான் போட்டு வருவாங்க. ஒக்கடுல கோட் தான் போட்டு ப்ரோ. ஒரு த்ரிஷாவுடைய அண்ணனுக்கு த்ரிஷாவுடைய அண்ணனுக்கு கொண்டு கண்ணாடி போட்ட இன்னொரு அண்ணன் வருவானே, மோர குஸ்ட் நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி கட்டி கொடுக்க மாட்டேன்டா, செத்து தொல்டான்னு கல் தருத்துற சரியா. இல்ல எனக்கு கடைசியா ஒன்னே ஒன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு ஆசைதான், முத்துப்பாண்டிக்கு வந்து காதலா காதலா சாங் வெர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். வெர்ஷன்ல பண்ற நல்லா இருக்கும். என்ன எவனா பண்ணி போறான், சூப்பரா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் அண்ணனை கொண்டது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சிடென்டலா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எமோஷன்ல கொண்டு வரணுங்களா. ரெண்டாவது அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இவரைக்குள்ள ஒரு முத்துப்பாண்டி அவர் தற்காப்புக்காக தான் பாத்தீங்கன்னா இல்ல அவர் தற்காப்புக்காக தான் பாத்தீங்கன்னா அவரை கொண்டு வர தவிர அது வந்து பிளான்ட் எல்லாம் கிடையாது. அவரு தான் பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு அதான் சொல்றேன். ஒருத்தர் கீழே அஜித் பண்ணி யோசிப்பான், ஒருவேளை பிரகாஷ் ராஜுக்கு போட்டு பிரகாஷ் ராஜால ஓடிடுச்சுன்னு சொல்லி இல்லாம சத்தியமா வேற எதுவும் இல்லையே? வேற யாராவது இருக்கு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இல்ல நான் நிறைய ப்ரிப்பேர் மாம்ஸ் அந்த மிளகா துளசின்னு அதை சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சீன் படத்துக்கு ப்ரோ. அந்த லைட் ஹவுஸ் சீன்ல பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்போது செம்மையா கனெக்ட் ஆகும் பாத்தீங்களா? அந்த மூவி பாத்துட்டு இருக்கு. எந்த படம்? அந்த லைட் ஹவுஸ் சீன். லைட் ஹவுஸ் த்ரிஷா லைட் ஹவுஸ் சீன். த்ரிஷா நேம் எல்லாம் எழுதுற சீன். பாட்டுக்கு தளபதி ஒரு நிமிஷம் அங்கிள், நீங்க இந்த முத்துப்பாண்டி மம்மிய பத்தி சொல்ல ப்ளீஸ் குமரா போதும். அந்த அதுல கூட ஒரு பாட்டு வரும்ல, அந்த அப்படி போட முடியும், உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும். அப்ப தளபதி ஒரு டைலாக் சொல்லுவாரு, எது வேணா நடந்துரும் அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதோ அதை பாடிக்கோ அப்படின்னு. ஆமா ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம் குழு கட்டிக்குதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த தாவணி கூட அந்த பொண்ணட்ட அப்படியே டக்குன்னு உருவாப்ல பாருங்க அந்த ஷால. செம்மையா இருக்கும். அதுவும் தம்மு வாயில வச்சு இதே முத்துப்பாண்டி பண்ணிருந்தா இதே முத்துப்பாண்டி பண்ணிருந்தா பிரச்சனை பண்ணிருப்பீங்க. சரி ஓகே, அதுக்கு நான் பேசுறேன். காஜித்தனமா பண்றதுக்கும் ஒருத்தன் வந்து சேஃபா இல்ல அது விக்னேஷ் ப்ரோ, இதுவே அந்த இடத்துல மூத்து பாண்டுதான் சுடிதார் ஒரு இல்ல நான் வேற ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். அந்த கம்மியா சொல்றேன் நீனு. சரி ஓகேப்பா, அத விட்டுருங்க. இல்ல நான் முத்துப்பாண்டி ஸ்டோரி விட்டுருங்க, நான் தளபதி ஸ்டோரியை சொல்றேன். ஆக்சுவலா அந்த குடம் மேல விழுந்துதானே அவர் தப்பிப்பாரு. அந்த இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் மேல அப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்கார் வந்து சொல்லுவாரு, சுடியா வேலு அங்க போறோம் சுடுன்ற மாதிரி சொல்லுவாரு. சார் வேலுவை சுடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கணேசனை சுற்ற போறீங்கன்னு அந்த இடத்துல ஒரு டார்க் காமெடி அங்க அந்த இடத்துல ட்ரை பண்ணிருப்பாங்க. இல்லப்பா அந்த படத்திலேயே போலீஸ்காரர் ட்ரை பண்ணிப்பாரு. இல்ல செமையா இருக்கும் அந்த இடம். ஆக்சுவலா நல்லா இருக்கும். அது டயலாக் செமையா இருக்கு. இல்ல அந்த டைமிங் நல்லா செட் ஆயிருக்கு படத்துல. சரி விக்னேஷ், ஆனா சத்தியம் இல்லப்பா ஒரு நிமிஷம். முத்துப்பாண்டி அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோல், சரியான ரோல். முத்துப்பாண்டிங்கப்பா புரியுது அவனுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா தான் பையன் வந்து எது கேட்டாலும், அதாவது ஒரு என்ன சொல்ற ப்ரோ இல்ல அவன் இன்ட்ரோ சீன் பாத்தீங்களா? இல்ல இந்த பிரகாஷ்ராஜ் சேத்துல உட்காந்துப்பானே, என் பையன் ஏன் இது தமிழ்நாடே பின்னாடி இது, ஏன் புள்ளைய வந்துட்டீங்க உட்கார வச்சுக்கிறீங்க.
அவன் மதுரை மண்ணை தாண்ட ஆனா கூடாதுன்னு அலெக்ஸ் சொல்லும் போதுதான் காமெடி நம்பிக்கை சீன் வந்துட்டாங்க சொல்லு. மதுரை தாண்டிப்போம். அந்த சிக்னல்ல நின்னுட்டு உதயனா பேசிட்டு ப்ரோ பாடல உதயனா தமிழ்நாடே பின்னடிக்குது என்ன நான் சும்மா ஆளுக்கு ஸோ தமிழ்நாடே நேர்த்தியா சும்மா ஆனா பின்னாடி கூட ஆந்திரா பார்டர் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு அப்புறம் பின்னாடி இந்த சரி இது ஒரே அவர் ஒரு வந்து பாயிண்ட் இன்டர் தளபதியை வந்து பண்றது இன்ட்ரோ நிமிஷம் ஒரே பண்ணலப்பா, நிமிஷம் இன்ட்ராப்ட் தான் பண்றேன். நான் இது மட்டும் சொல்லிடுறேன். நான் அவரு இன்டர் பண்றது ரேவந்த் இன்ட்ரோ இன்ட்ரோ வேணுமாடா? இல்ல ஆஹா, இல்ல இன்ட்ரோ இல்ல ஒரு வேணும். நிமிஷம் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் முத்துப்பாண்டி கதை நான் எடுக்கல. அதாவது அலெக்ஸ் ப்ரோ வந்து ஸ்டார்டிங்ல அவர் சொன்னாரு இந்த மாதிரி முத்துப்பாண்டி வந்து பாத்தீங்கன்னா சாணியில விழுந்துருவாரு, அவர் தள்ளி விட்டுன்னு. அவர் சாணியில விழ மாட்டாரு, ஆமா சேத்துல தான் விழுவாரு. ஓகேங்களா? அதை கழுவிடுவாங்க. ப்ரோ ரெண்டோ ஒண்ணு தான் அது சொல்லி மிஸ் பரவாயில்ல. ஆகுது. அண்ணன் ஏன் தெரியுமா முத்துப்பாண்டி இவ்வளவு கேர் பண்றாரு? ஒக்கடூர்ல ஒரு சாணி நிமிஷம் நினைக்கிறேன். அலெக்ஸ் ப்ரோ, அண்ணன் ஏன் தெரியுமா முத்துப்பாண்டி இவ்வளவு கேர் பண்றாரு? ஏன்னா அந்த படத்துலயும் வந்து பாக்க அப்படி இல்ல இல்ல அந்த படத்துலயும் சின்ன பொண்ணை லவ் பண்ணுவாரு. என்ன பண்ண ஓ இங்க கிரீத்தி செட்டி போடுமா அப்படி டேய் ரேவந்த் இல்ல ரேவந்த் கிரீத்தி செட்டி வீட்டுல போய் கழுத்தா மட்டும் வச்சு வாடி 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 கடலூர் போலாம் வாடி. இங்க பாரு, அவரோட ஆசைன்னு உன் ஆசைலாம் சொல்லாத. இல்ல ஒரே இல்ல நிமிஷம், யார் நம்ம ஆசை யாருக்கெல்லாம் வேற வந்து மாதிரி. மத்தியானம் 3 மணி ஷோ போறீங்க? சத்தியம் இல்ல எஸ்கேப் ஏன் டிக்கெட் இருக்குது அதான் சொல்றதா சொல்றீங்க இப்பதான்டா பசங்க புக்கிங் தேவை. ஓபன் பண்ணிருக்காங்க, அதான் புக் பண்றதுக்கு தான். ஓ புக் பண்ணுங்க. ஓ ஓகே இல்ல ஒரு நிமிஷம் இல்ல புக்கிங் முன்னாடியே பண்றேங்க. கடைசி டேய் நேரம்லாம் பெருசா பைத்தியக்காரா, கிடையாது. எவனுக்கும் நான் ஓனா கேட்கலடா, பில்டப் நீ பண்ணுவோம். வரியான்னு கேக்குறேன், நம்மளுக்கு கேக்குறேன். நானா ஒரு செகண்ட் ஷோ வந்துட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஷோ இது தம்பி எந்த டிக்கெட் இடத்துல காலி ஆயிடும். எஸ்கேப் சினிமாஸ் என்னென்ன 2வது நாளா 3வது நாளா ஃபர்ஸ்ட் டே மத்தியானம் ஷோ 3 மணி ஷோ. மதியானம் இப்போ அங்கே இருந்துலான்றியாமா ஒரு 4 நாள் குடியிருந்துருங்க சார். அங்கே காலங்காத்தால 7 மணிக்கு. சரி ரேவந்த் இல்ல தனியா இல்ல நைட்டு கால் பேசுவோம் தனியா. அப்புறம் நைட்ல இல்ல நான் தூங்க போறேன். இப்ப சொன்னா புக் பண்ணிட்டு நான் தூங்க போயிடுவேன். அப்ப காலைல பேசண்டா. என்னடா இது டிக்கெட் என்ன இப்ப புக் பண்ண இப்பதான் போறியா? ஓபன் பண்ணாங்க. இப்போ ஓபன் பண்ணதுக்கே என்னன்னா நீ தளபதி படத்துக்கு வரியான்னு கேக்குற, வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே இல்ல ரேவந்த் இல்ல மதியானம் போலாமா? சரி இல்ல மதியானம் போலாமா? அப்போ யாரா இருக்கா? சரா நீங்க போறீங்களா போலையோ? நான் ஒரு டிக்கெட் போட்டு நான் உட்கார்ந்துறேன். எனக்கு ஓகே. நம்ம பசங்க யாரா நீங்க வரீங்க? அதான் வரீங்களா இல்லையோ? நான் டிக்கெட் போட்டு புக் பண்ற போறேன். வரேன் இல்ல வரேன் எனக்கு கன்ஃபார்ம் தான். ஓகே அலெக்ஸ் வேற யாரு அதான் கேக்குறேன். யாரா நீ வேற யாருன்னு கேட்ட? நீங்க சொன்னல அந்த படத்துக்கு அனுமார் சீட்டு மாதிரி எனக்கு போட்டுறா. இல்ல என்ன மட்டும் இழுத்து நீ கேளு நீ செல் பண்ண, நம்ம இன்னொரு வாட்டி பாப்போம். நான் வந்து தனியா போட்டு பாத்துறேன். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா பாக்கணும், அதுக்காக தான் நான் வந்து இது எஸ்கேப்ல புக் பண்றேன். டேய் நீ தனியா போனாலும் கத்திந்தாண்டா இருப்பானுங்க. காலையில ரோஹிணில பார்த்தனா உனக்கு குவாலிட்டி எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. சும்மா கத்தினு மாஸ் தான் பண்ண முடியும். அதனாலதான் அவன் போறான் 2வது வாட்டி எஸ்கேப்ல படத்தை பாக்கிறதுக்கு போறான், என்ஜாய் பண்றது. இல்ல ப்ரோ இல்ல மறுநாள் கமலாவும் போறது அதெல்லாம் பிளான் அவன் இருக்குது. அதுதான்டா, அது வந்து வைப்டா, கத்திக்கிட்டே இருப்பாங்க, வைபா இருக்கும். பட் படம் ஒரு வாட்டி பீஸ்ஃபுல்லா போறது ஒரு வாட்டி. சரி ஓகே விடு, நான் போய் சென்ட்ரல்ல டிக்கெட் போட்டு உட்கார்ந்துற வேண்டியதான். போடு. இது என்ன ரீ ரிலீஸ்க்கு ஆற ரிலீஸ் மாதிரியே இல்லையே, புது படம் ரிலீஸ் மாதிரி இருக்கே ஒரு ஃபீல். இல்ல எல்லாரும் காத்து நின்றது. இப்ப கில்லின்றது ஆல் டைம் சப்டைட்டில் ஆடட்னு. அதான் இல்ல ப்ரோ ரீ ரிலீஸ் வேர்ல்டு வைட் அது பக்காவா பண்றாங்க இந்த வாட்டி. விஜய் படம் இப்ப ரீ ரிலீஸ் ஆகும் வெளிய திருமலை இதெல்லாம். ஆனா இந்த அளவுக்கு பண்ணல. இது ப்ராப்பர் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலா. அதானே அவரோட ஸ்டார்டம்ல வந்து ஒரு 30 to 40% இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்க்க போறாங்க இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு மொத்த இதுலயும். அதனாலதான் இப்படி ஒரு ஓப்பனிங் அதுக்கு. சாட்டர்டே ப்ரோ நோட் பண்ணா வாடி தான் சாட்டர்டேனா. போட்டாச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்பா படம் யூ படம்பா, கண்டிப்பா நிதிஷ்லாம் அலோட் தான். ஏ படத்துக்கே போயிட்டு வந்துட்டேன்டா. ஏன்னா அது ஏன்டா தப்பா பாக்குறீங்க? அவனே ஒரு வாட்டி சொல்லிட்டான், அதுக்கு திருப்பி அதை அண்டர்லைன் பண்ணிருக்க, வேற ஏதாவது பேசுறான். இல்ல ப்ரோ உண்மையிலே போனது அந்த ஏ படம் இல்ல ப்ரோ. நீங்க வேற
நான் முழுசா சொன்னேன். ஏ படம் சலாருக்கே போயிட்டு வந்துட்டேன்னு தான் சொன்னேன் முழுசா. ஐயோ அவங்க வேறையே சரி நினைக்கிறாங்கடா. வேற டாபிக். ப்ரோ இன்னொரு விஷயம், பேக் டு முத்துப்பாண்டி. அந்த இதுக்கு அது ஐயோ என்னது ஐயோ இல்ல ப்ரோ. நான் ஆஹா முட்டுப்பாண்டிய வெறுக்க வச்சிடாருண்ணா அவங்க அப்பா ப்ளீஸ்ண்ணா. கிட்ட அவங்க ஹீரோவோட அப்பா அந்த இவரு இருப்பாரு பாத்தீங்களா? கிரிஞ்சு கிரிஞ்சு. நீ சொல்லாம வேணாமா? இப்ப நான் வேணாம் சொல்லவே வேணாம் இல்லை. சொன்னா வேணாம் வேணாம் வேணாம். இல்ல ப்ரோ, வேணாங்க, அந்த அவங்க அப்பா ஓவர் ரேட்டட். அது அவங்க கிரிஞ்ச் அப்பா ஆகுது. சொல்லுவாரு பாத்தீங்களா, பேரம்மா சொல்லுவாரு பாத்தீங்களா, இந்த பாரு பெருமாசாமின்னு இதை சொல்லுவாரு. சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம். அதான் ஏதோ போட்டோக்கு நான் ஏற்படுது இல்ல, அதெல்லாம் நல்லா இருக்கு, பண்ணா முத்துப்பாண்டி இருக்கு. எமோஷன். அப்போ சொன்னீங்கல்ல இந்த நடுவுல ஒரு டைலாக், அந்த மாதிரி வேற ஏதாவது ரொம்ப ப்ரோ கவனிக்கப்படாத ஒரு விஷயம் இருந்தா ஒரு டேய் இல்ல மியூட்ட போடுறா. ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு டார்க்கான ஒரு விஷயம் சொல்றேன். முத்துப்பாண்டி அம்மா போயிட்டு பொண்ணு கேட்பாங்களே, என் புருஷனுக்கும் எனக்கு 20 வருஷம் கேப் ஏங்க அது மாதிரிலாம் இருக்குங்க அந்த காலத்திலேயே, அதெல்லாம் தப்பு சரிடா. இல்லைங்க. இல்ல இருற அத பார்க்கும்போது ஏங்க எனக்கு அந்த ஆன்டிபஸ் சிரிப்பு சிரிப்பா அதெல்லாம் தப்பு இல்லைங்க, அந்த காலத்துல இருந்திருக்குங்க. இருந்திருக்கலாம், அது உண்மைதான். யாரு போய் இல்லங்க இல்ல அவர் மாடலேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க குடும்பத்திலயா குழந்தை அதான் வெத்து அந்த இல்லையா, என்ன நீங்க பண்றது, கட்டி கொடுங்க. அந்த கஷ்டமா பொண்ணு தான் இருக்கு அப்படின்னு. அந்த அது பொண்ணு மீமா கூட கல்யாணம் பண்ற வந்தது. என்ன வயசுல பண்றது போதும். கஷ்டமா தான் இருக்கு, இல்ல கட்டி இல்ல அந்த கொடுங்க. பொண்ணுக்கு கவர்மெண்ட் சொல்ற கல்யாணம் பண்ற சரியா வயசு இருந்தா போதும், ஓகேங்களா? மனசு ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணு. ஓகே. அது இல்ல அதுக்காக ஏய் இதுலயும் ஒரு நிமிஷம், இதுலயும் ஒரு உள்குத்து இருக்கு. நீங்க இல்ல யாராவது அதை வேணாம் கண்டுபிடிச்சீங்களா? வேணாம் இதுலயும் ஒரு வேணாம் வேணாம் ரேவந்த் வேணாம் ரேவந்த் வேணாம் ப்ளீஸ், வேணாம் அது உள்குத்தே வேணாம், விட்டுரு. ஆனா ரேவந்த் ஒண்ணு தோணுது, அப்புறம் சொல்றேன், தனியா சரி சொல்றேன். அதான் ஐ மீன் ஓவராலா ஒரு எல்லாமே ஒரு சரியான பிளாக் பஸ்டர் மூவி. ஆல்ரெடி இது ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். சோ எல்லாரும் திருப்பி தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மொமெண்ட்ஸ. இன்னொன்னு ஒரு நிமிஷம், இது சென்னை மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் மினிமம் ஒரு தியேட்டராவது போடுவாங்க. எல்லாரும் போய் இது வந்துட்டு கண்டிப்பா ஆமா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இது சும்மா ஆன்லைன்ல அலெக்ஸ் மட்டும் இல்ல, ஒரு ஆன்லைன்ல தேட்டர்லாம் மட்டும் கிடையாது அலெக்ஸ், எல்லா தேட்டர்லயுமே கில்லி போடுறாங்க. அது கரெக்ட் ப்ரோ. இல்ல சில ஏரியால சொல்றேன் அதான். ஆனா ஒண்ணு சொல்றது என்னன்னா, எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி பாருங்க, ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் என்ன கேட்டா. ஏன்னா இப்ப நம்ம டிவில பாக்குறது இது வேற, பார்த்த படம் தானேன்னு சொல்லிட்டு விடாம கொஞ்சம் பேர் பார்த்துருவாங்க. சொல்லவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா பாத்துருவாங்க. அது தியேட்டர் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து மிஸ் பண்ண கூடாத படம் அது வந்து. ஆனா உண்மையாலுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த இதான் பழைய வெறி திரும்ப வந்துடும் அப்படியே அது பார்க்கும்போது. ப்ரோ ஹரிஷ் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த சீன் வைக்கிறதா இருக்கட்டும், அதாவது எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், டயலாக் ரைட்டிங்கா இருக்கட்டும், எல்லாம் அந்த படத்துக்கு வந்து அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வைக்கலாம். ப்ரோ ஏன்னா அந்த இந்த படம் இல்ல இல்ல அந்த அந்த வெள்ளி குடம் ஏன் சொல்ல வரணும் பர்டிகுலரா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த வெள்ளி குடம் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க பாத்தீங்களா, இல்ல இல்ல அது அவங்க அம்மா சொன்ன உடனே அவரு கேட்பாரு அந்த டைலாக், இது யாரு பேர்ல போச்சு, அது உங்க பேர்லயா அப்பா பேர்லயான்னு சொல்லிட்டு அது அப்படியே இல்ல ப்ரோ அது கிடையாது. இல்ல விலை 8000 ரூபாயா. உடனே அது இல்ல உங்க பேர்ல உங்க அப்பா பேர்ல இல்ல, நிறைய பேர்ல அது கிடையாதுடா. இல்ல அவர் என்ன சொல்றது தெரியுமா, இல்ல விலை 8000 சொன்னோன்னே, விலை 8000 சொன்னோன்னே குத்தடி குத்தடி செய்யலக்கா, குத்தடி செய்யலக்கா கொடுத்து வச்சு இல்ல ஆனா இந்த படத்துல சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இந்த படத்துல நீங்க சொல்ற மாதிரி எனி டிபார்ட்மெண்ட், எனி கிராஃப்ட் இல்ல மூவில வந்து அவுட், அதாவது சாங்ஸ், ஃபைட்ஸ், காமெடி எது எடுத்துட்டாலும் அதுல குறையே சொல்ல முடியாது, ஃபுல்ஃபில்டா இருக்கும். அதே சொல்லாங்க பாத்தீங்களா அந்த இது இல்ல அதான் எல்லாமே வந்துட்டு டாப் நாச்சா இருக்கும். அதே மாதிரி இந்த மூவிய வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரிலீஸ், ரீரிலீஸ், டிவில போடுற போது டிஆர்பி எல்லாத்துலயுமே வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கு. சோ அதனால இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, எப்படியோ தொண்டை நாசமா போகுது. 20ஆம் தேதி ஸ்டெப்ஸ் விக்ஸ் மாத்திரை எல்லாத்தையும் போயிடும். இல்ல நான்லாம் முடிவு பண்ணிட்டேன். நாசமா போயிடுச்சு தொண்டை. அலெக்ஸ் ப்ரோ கத்தவே கூடாது, ஃபுல்லா ஒண்ணு டான்ஸ் இல்ல விசில் ரேவந்த் உனக்கு இருக்கிறது ஸ்பெஷல் தொண்டை, நீ பேசினாலே கத்துற மாதிரி தான் இருக்கு, உனக்கு கவலை இல்ல. கத்தவே கூடாது ப்ரோ, கத்துனாலே வந்து ஒரு மாதிரி தொண்டெல்லாம் இப்ப வலிக்க, அடிக்கடி ரீரிலீஸ் வருதா, அடிக்கடி தொண்டை கத்துற ஏஜ் அதுல அப்படிதான் ஆகும்.
அப்படி இல்லண்ணே, அடிக்கடி ரீரிலீஸ் வருது இல்லன்னா, விக்னேஷ்ணா அடிக்கடி கத்தி கத்தி தொண்டை வலிக்க ஆரம்பிச்சுண்ணே. விக்னேஷ்ணா பூமர் இரண்டு நைட் என் வாய்ஸ மட்டும் பாருங்க வேற மாதிரி வரும். மொட்டராஜேன்ற வாய்ஸ் தான். இது அது ஏற்கனவே ப்ரோ குழந்தை மாதிரி இது இல்ல இல்ல வால்யூம் பெரிய அர்ஜுன் பையன் தாஸ் மாதிரி ஆயிடுமா? இல்ல அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வந்துடுற மாதிரி தான் பேசுறான். அப்பயே இதான்டா ஆகுது. இவன் தலை எடுக்கிறவனுக்கு லாங் டேர்ம் செட்டில்மெண்ட். என்ன வாய்ஸ் ஏன் பண்ண ப்ரோ அலெக்ஸ் இப்போ? குக்குறீங்க? கக்குசுல முக்குற வயசு. இல்ல அவன மாதிரி ட்ரை பண்ண தேவையில்லைன்னு நான் முத்துப்பாண்டி மாதிரி பேசுறேன். எம்ஆர் அதான் வாய்ஸ்ல பேசுறான் ப்ரோ. அர்ஜுன் தாஸ் இல்ல முத்துப்பாண்டி எம்ஆர் அம்மா ராதா வாய்ஸ் வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு எம்ஆர் ராதா வயசு. ஆனா அலெக்ஸுக்கு மெமிக்ரி டேலண்ட் இருக்குன்னு எனக்கு நீ தான் தெரியும். நம்ம குமரன் உனக்கு தெரியுமா? ஆனா உனக்கு இல்ல தெரியுமாடா? விக்னேஷ் ப்ரோ இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோ கடலூர்ல இருந்து நீங்க வந்துக்கலாம் சென்னை. லைட்டா கொஞ்சம் கொழுப்பு மாதிரி இருக்குது. என்ன ப்ரோ பண்றது? கடலூர்ல இருக்கீங்களா? ஆமா ப்ரோ சொல்லுங்க. ஆமா வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க. அதான் சென்னை வாங்க ஒன்னா பாக்கலாம்னா ஓகே போராடின்னு நான் வந்து சரி ஓகே வந்திருக்கலாம் ப்ரோ. அப்போ கில்லி ஒர்த் ப்ரோ. நம்ம நேர்ல பார்க்கலாம் ப்ரோ. ஒன்ஸ் வரீங்கல்ல? இல்ல படத்துக்கு இல்ல சொல்றேன். அவர் அதை கேட்கல. சென்னைக்கு போய் பார்க்க வேண்டியதானே. நான் நீ சாட்டர்டே வானா நம்ம பார்க்கலாம் வானா. ப்ரோ நீங்க இப்ப நினைச்சா கூட போலாம் ப்ரோ. கமிட்மெண்ட்ஸ் இருக்கா? ஆமா ப்ரோ. ஓகே சொல்றேன் நான் மெசேஜ். வீட்ல பொண்ணு பாக்குறாங்க. இல்ல உண்மையிலே கமிட்மெண்ட் இருந்தா ஓகே. அதுக்கெல்லாம் நான் என்னடா இல்ல பேசுறீங்க? விக்னேஷ் ப்ரோ உண்மையிலே கமிட்மெண்ட் இல்ல உண்மையிலே கமிட்மெண்ட் இருந்தா ஓகே. அப்படி இல்லன்னா நிதிஷ் உங்க கனவுல வருவான். ஐயோ டேய் இது என்ன குரூப்ரா? எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. ப்ளீஸ்ரா. சரி ஓகே. இது இன்னொன்னு இல்ல முடிக்கிறது முடிக்கிறேன். வர்ற ரெக்கார்ட் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. 10 பேர் வெயிட் எடுக்கல ஆகட்டும். அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பெரிய ரெக்கார்ட். கில்லி பெரிய ரெக்கார்ட் வைக்க போது இந்த விக்னேஷ் ப்ரோ மாதிரி டார்க் காமெடி பண்ணாம ஆல்ரெடி ரெக்கார்ட் வச்சிருச்சு. புது பட ரிலீஸோட எல்லாம் அதிகமா இருக்குது. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரீ புக் எப்படின்னா கில்லி சாரி இந்த பாபா படம் வந்துட்டு லட்சக்கணக்கில் தான் இந்த ஓப்பனிங் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல நீங்க ரஜினி படம் எல்லாம் பாக்காதீங்க. ஒன்னு சொல்றது இது காமனாவே பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்த ரெக்கார்டு ப்ரீ புக்கிங்ல அடிக்குது. புரியுதா? அப்போ வைக்கிற ரெக்கார்டு வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 கோடி கிட்ட ஓப்பனிங் இல்ல லாஸ்டா வந்ததுல ஓப்பனிங் பெருசா தான் பேசுனாங்க. அதான் இல்ல நியூ ரிலீசஸ் விட இந்த வருஷத்துல வந்து ஜாஸ்தின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தேன். ஆமா பெருசா ஓப்பனிங்கே வரல. பெரிய படமும் எதுவும் வரல இந்த வருஷம். இது வரைக்கும் என்ன பெரிய படம் வந்துச்சு? எதுவும் இல்லையே. லால் சலாம் வந்துச்சு. இல்ல பெரிய படம் தான். பெரிய படம் தான். டியூரேஷன் 2.5 மணி நேரமா என்னமோ. இல்ல பெரிய படம் தான். என்ன விளையாடுறீங்க? சரி டாபிக் 2 hours 45 minutes படம் ப்ரோ. பெரிய படம் தானே. நிதிஷ் அமைதியா இருடா. எல்லாம் வாத்தியாரே ஜெயசூர்யா ப்ரோ வந்திருக்காரு. ஜெயஸ் ப்ரோ சொல்லுங்க. என்ன ரெடியா? கிளப்புறமா? என்ன இருக்குது எனக்கு புரியல. சரி அது கிளப்பலாமா? போயிட்டா அது கிளப்பலாமா? மலப்புற கிளப்புறோம் தர வேற போடணும். அது வேற தலைவருங்க. அது வேற தலைவருங்க. தளபதி நடந்துரும் அவ்வளவுதான். சரி இரு ஜெயஸ் ப்ரோ சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. விட்டு கேக்குது லைட்டா. ஹலோ இப்ப கேக்குது. கிளியரா இருக்கு. நமக்கு இந்த படம் வந்து ஒரு லைஃப் டைம் ட்ரீம் தான். இந்த படம் அப்ப சீரியல்ல தான் பார்த்தேன். வீட்டுல கூட்டு போல நம்மள பக்கத்து வீட்டுல சீரியல்ல போட்டு பார்த்து அடி வெளுத்து விட்டானுங்க. போய் படம் பார்த்து வரியா திருட்டுத்தனமான்னு. அதனால ஒரு லைஃப் இந்த படம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதான் ஒரு ட்வீட் இன்னைக்கு காலைல ஒரு ட்வீட்டே ஷேர் பண்ணேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்வீட் போட்டிருந்தேன் எனக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு. அதனால எலெக்ஷனுக்காக ஊருக்கு போறேன்னா ஸோ அங்கேயே மதுரையில தான் பார்க்க போறேன். ஆனா என்ன இப்போ கொஞ்சம் அந்த எலெக்ஷன்ன்றனால கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். நிறைய தியேட்டர்ல ஷோ எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நம்ம ரசீன் பண்றதுல இருந்து போய் ஷோ எடுக்கிறது இல்ல. ஃபிளெக்ஸ் பேனர்லாம் வைக்க அலோவ் பண்ணல எலெக்ஷன்னால. அதனால கொஞ்சம் இஷ்யூஸா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி ரீரிலீஸ் கூட பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு சிச்சுவேஷன் வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ரீரிலீஸ் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கானுங்க. பட் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் பெருசா பேனர் வைக்கிறது அந்த மாதிரி நடக்குமா? இல்ல அதுக்கப்புறமே பிரச்சனை இல்ல அதுவுமே இருக்காதுன்னு தானே சொல்றாங்க. ஏன்னா ஜூன் 3 வரைக்குமே வந்து இருக்கிற எலெக்ஷனோட ரூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. ப்ரோ 19 தமிழ்நாட்டுல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆகும் தமிழ்நாட்டுல பண்ணும்போது?
தம்பி உன்ன மாதிரி இருக்கப்ப இந்த படம் பார்த்ததுல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க எங்க போறேன் என்னடா தியேட்டர்ல. சூப்பர்ரா. அவரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் பார்க்க போறாரு. நானும் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். 2K கிட்ஸாடா? எந்த ஐடி? ஏதோ தளபதி நிதிஷ் டிவி கேன் போட்டிருக்கேன். அதான் சூப்பர் உனக்கு கேக்குற சூப்பர். மாதிரி. நம்ம எக்ஸ்பைரி வேற இருக்காரு 45 நம்பரு. வணக்கம் தல. எம்ஐ வீட்டுல மனைவிகள் குழந்தைகள் நலமா? எல்லாம் நலம். என் மச்சி நிச்சி மாமியா கீமியா எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. சூப்பர். மச்சி நிச்சியா? எதுக்கு? நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேடு மார்க்கெட்ல. அதுக்குதான் தலைவா. சரி வேணாம் விடுங்க, அது வேற டாபிக், வேற சண்டை போட்டுருங்க. அது வேற, அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அது சரி சொல்றதான்னு தெரியல. ஒரு காலகட்டத்துல நமக்கு பிடிக்காத ஒரு 2-3 பேர் இருப்பானுங்கல்ல வேற வேற ஃபீல்ட்ல. அவனுக்கு எல்லாத்துலயும் இந்த ஒரு 2 பேர் மட்டும் இதாயே இருந்தானுங்க. அவனுங்களை மட்டும் ஊர் திட்டாமே இருந்துச்சு. இப்ப அவனுங்களை போட்டு புழங்குறானுங்களா, அது அப்படியே நமக்கு ஒரு முழுசா 3 பீரை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. சந்தோஷம் தான். ஐயா எக்ஸ்பீரி உங்க மேல உண்மத்தை கக்கல, பொதுவா சொன்னேன். பொதுவாதான் நீங்க எனக்கு புரியுது, பொதுவாதான் சொல்றீங்க. அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து. அது உங்க நீதான் புது பேண்ட் வாங்கின. தம்பி என்னடா பிடிக்கிற? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். பரவாயில்லடா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஆனா எனக்கு இவன் மேல இன்னும் டவுட்டாவே இருக்கு. எனக்கு இவன் குரலை பார்த்தா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நம்பிக்கையானவர்தான். வெரிஃபைடா? ரைட். இல்ல அன்னைக்கு ஸ்பேஸ்ல உட்கார்ந்து கும்மு குத்தி போட்டோ போட்டோம். அப்படியா? இல்ல காலேஜ் ஐடி கார்டு போட்டோ அனுப்பிச்சு விட்டேன் ப்ரோ. இதுக்கு மேல சேருது. சரி சரி ரைட். இல்ல ஐடி கார்டு அனுப்பிவிட்ட, அது யார் ஐடி கார்டுன்னு சொல்லாம விட்டியே குட்டி. செல்ஃபி இல்ல இத கேட்டு செல்ஃபி எடுத்து போட்டான் எங்க கிட்டே. ஓஹோ, இத கேட்டு ஐடி கார்டோட இவனோட போட்டோவும் செல்ஃபி எடுத்து போட்டானா? இவளே ப்ரோ வீடியோ கால் மட்டும் தான் பண்ணல, எல்லாம் பண்ணான். ஹரிஷ் எப்படி கேரளா ரிலீஸ் ஆகுது நாளைக்கு? எனக்கு வந்து நம்ம ஊரு டைம் 19th மார்னிங் 4:30. சூப்பர்ல, சரியான செலிப்ரேஷன். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மத்த படங்களும் அங்க ரிலீஸ் ஆச்சா? ஆச்சு எல்லாமே ஆச்சு. ஆனா எல்லாமே வந்துட்டு ஒரு ஷோ ஒரே ஒரு தியேட்டர் அந்த மாதிரி தான். பெரிய அந்த லெவல்ல அது ரீ ரிலீஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஓடுனது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது 1 வாரம் தாண்டி 2 வாரம் அந்த மாதிரி ஆள வந்தான்னு ஒரு அளவுக்கு ஓகே. நான் ஒரு 2 வீக்ஸ் இல்ல இது ரீ ரிலீஸ் ஆறது கரெக்ட் தான். எனக்கு என்ன டைம் மட்டும் கொஞ்சம் தப்பான டைம் வந்து சொல்ற ஒரு பயம். எலெக்ஷன் டைம் இருக்குது, பிப்ரவரி மாசமா. இல்ல கரெக்டான டைம் தான். எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றதான் கொஞ்சம் இல்ல எலெக்ஷன் நான் சொல்றது. இப்ப இதே ஒரு பிப்ரவரி வச்சுக்கோங்களேன், ட்ரையா இருந்துச்சு, எந்த படமும் இல்ல. பிப்ரவரிலாம் இல்ல ப்ரோ, யாரும் போக மாட்டாங்க ப்ரோ. பிப்ரவரில யாரும் போக மாட்டாங்க. நீங்க வேற. இல்ல இப்ப பிரச்சனை என்ன நான் சொல்றேன். இப்ப இவனுக்கு எலெக்ஷன் வரைக்கும் அந்த மாசான ஒரு எலெக்ஷன் இல்ல. நீங்க எலெக்ஷன் பிரச்சனையை பாக்குறீங்க. இப்ப இருக்கிறதுல ட்ரையா போகுது. தமிழ்ல ஒரு படம் ஒழுங்கா வரல, ஒரு இட்டம் ஆகல. அதே மாதிரி ஸ்கூல்ல லீவ்ல ப்ரோ இந்த டைம். இந்த டைம் கரெக்டா இருக்குது. எலெக்ஷன் மட்டும் பாத்துந்தா அது கரெக்ட் தான். இல்ல பெரிய ரிலீஸா தான் இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் பண்றாங்க. நல்ல பெருசா. நீங்க எங்க நான் பாக்குறீங்க கில்லி? அதான் மதுரையில எந்த தியேட்டர்னு தெரியல. மதுரையில நல்ல ஜோக்கா இருக்கு, தியேட்டர்ல தான். நாளைக்கு நைட்டு சிரிச்சிடுறேன். இந்த ஜோக் அடிச்ச நண்பருக்கு என்னடா ஜோக்கு அலெக்ஸ்? எனக்கு புரியல. போற போக நெல்சன் காமெடி ஒண்ணு பண்ணேன்டா. இந்த கலரா ஜோக் அடிச்சது? கலர் தான் ப்ரோ. கலர் நீயாடா? கலர் தான் இப்ப அவன் பேசவே இல்லை. இல்ல அதான் சரி கேட்ட கேள்விக்கு அந்த மதுரையில தான் பாக்குறேன். மதுரையில எங்கன்னு மட்டும் முடிவாகல. ஃப்ரெண்டு ஒருத்தன் மதுரை கிழக்கு மாணவர் இளைஞரணி தலைவரா இருக்கான். அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் பேசுனீங்களா? அதான் ஜோக்குன்றீங்களா? நீயே கல்யாணத்துக்கு போற படம் பார்க்காம சொல்லாதடா. பப்ளிக்ல
ஊரை பொறுத்த வரைக்கும் முத நாள் பாக்குற மாதிரி பில்டப் பண்ணுவேன். முத நாளே ஒரு 3 ல இருந்து 5 கோடி பண்ணுன்றாங்க. பாப்போம் அது 5 2 3 கண்டிப்பா நாள்ல. பண்ணுறோம் 5 கோடிலாம். ஆமா. அப்ப ரீ ரிலீஸ்ல இதுதான் டாப்பா கண்டிப்பா ஆகும், அது தெரிஞ்சிருச்சு. இதான் இது. ஆமா அதுல எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு இருக்க ஸ்டார் பவர் என்னன்றது டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கே வெட்ட வெளிச்சமா தெரியும். சரி, பாட்டை பத்தின கருத்து என்ன? அதை கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கு வரணும்னு நினைச்சேன். எனக்கு வேற இடத்துல மாட்டிக்கிட்டேன். எனக்கு பாட்டை எனக்கு பத்தி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். விசில் போடு. நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே, நல்லா நல்லா எழுதுறோம். நல்லா நீங்க என்ன பெருசா போடவே இல்ல, ஒண்ணுதான், ஒரு ட்வீட் தான் பார்த்தேன். ஏங்க எத்தனை 3 நாள் இல்ல, அந்த பாட்டை அப்படியே கொண்டாடி போடல. இல்ல விஷயம்ன்றதே நான் சொல்றேன். எனக்கு வந்து இப்ப நிறைய பேர் ஒரு மிக்சடா இருக்கு அப்படின்லாம் பார்த்தேன். எனக்கு வந்து இது எதிர்பார்த்ததுதான். இது வந்து இவன்ட்ட இருந்து அவன் இதுக்கு மேல நம்ம சொல்ற தப்பு. இவனோட பேட்டர்ன் இதுதான். இவனோட பாட்டு வந்து நம்ம ஒரு உடனே கேட்டவனே இன்ஸ்டன்டா புடிச்சு அப்படியே நம்ம அதை கொண்டாடுற மாதிரி பாட்டு இவன் என்னைக்குமே போட்டது இல்ல. இவன் போட்ட ஒரே இவங்களுக்கு இல்ல ஸ்லோ பாய்சன் அப்படின்னா இல்ல. உதாரணத்துக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்க வந்து பையா பாட்டு எடுத்துக்கோங்க. பையா பாட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா பையா வந்த புதுசுல முத நாளே எல்லாரும் போய் கேட்டீங்களா? இல்ல. உங்க ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், காலேஜ்ல ஒருத்தன் கூட படிச்சு சொல்லியிருப்பான். அப்படிதான் அந்த பாட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ இவனோட மீட்டர், யுவன் ஹாரிஸ் இவங்களோட மீட்டரே வந்து அந்த பாட்டு நம்மள்கிட்ட ஒரு அதுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். நம்ம 4 தடவை 5 தடவை கேட்போம். அப்படிதான் இருக்கும் அந்த பாட்டு. நல்லா இருக்கே, அட நல்லா இருக்குங்க, அந்த மோட்ல தான் எப்பயுமே இருப்போம் இவனோட பாட்டு. நான் இந்த படம்னு சொல்ல. ஆனா அனிருத்தோட பேட்டர்ன் என்னன்னா, அதுக்கு இருக்க காரணமா சொல்றேன். இவனோட லிரிக்ஸுக்கும் அனிருத் லிரிக்ஸுக்கும் ரன் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப சின்ன 3 நிமிஷத்துலேயே பாட்டு முடிஞ்சிடும். மியூசிக் ஜாஸ்தி இருக்கும், லிரிக்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை அனிருத் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் பாட்டு கேட்குற ஃபார்மெட்டே மாறிடுச்சு. ஆனா பாட்டோட செல்ஃப் லைஃப் வந்து கம்பேரிட்டிவா குறைஞ்சிருச்சு. இத நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்காம புடிச்சு கத்தி அது இதுன்னு சரி விடுங்க, அது அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். பட் இட்ஸ் ஓகே ப்ரோ. நமக்கு கடைசி ஒரு 4-5 வருஷம் அதே மாதிரி போயிருச்சுல நமக்கு. அதான் இல்லைங்க, என் ஃப்ரெண்டே ஒரு ஆளு அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்போ கூட இருந்த ஒரு ஆளு அஜித் ஃபேன் என்ன சொல்றாப்ல, எங்களுக்கு மட்டும் நாங்க வேற மாதிரியா, உங்களுக்கு மட்டும் திரைத்தி பிடிக்குமா, எப்படி இருக்குது அப்படின்றாரு. இல்ல அது வந்து உங்களுக்கு ஒரு ஹைங்க, அது டப்புன்னு ஒரு ஹை, இது வேற மாதிரி ஒரு ஹை, அவ்வளவுதான். ஆனா எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு எலிவேஷனா இவனால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஒரு ஒரு விஷுவலை எலிவேட் பண்றது வந்து இவன் மாதிரி யாரும் பண்ணது கிடையாது. இன்னைக்கு அந்த இவனுக்கு அந்த டச் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல பிஜிஎம்ல பண்ணிடுவாரு ப்ரோ, அது நம்பிக்கை பேக்ரவுண்ட். ஆனா இல்ல பிஜிஎம் வந்து மொக்க படத்துக்கே இந்த எலிவேஷன் சாங்லாம் இருக்கும்ல, அதுல ஈவன் மாஸ் காமிச்சிட்டனா போதும். எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த சாங்ல என்ன உங்களுக்கு ஒண்ணுக்கு குறைச்சல? எனக்கு நல்லா தானே இருக்கு இந்த பாட்டு. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு பாட்டு கொடுக்கணும்? இல்ல ப்ரோ, இப்ப நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா அந்த அளவு சில பேர் வர மிக்ஸ்டு ரிவ்யூ சொல்றாங்க. எல்லா அலெக்ஸ் கூகுளுக்கே மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்தது தெரியுமா? என்னடா அதெல்லாம் பாட்டு ஓடிட்டு இருந்தாங்க. மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுக்கிறது யாருக்கு தெரியும்? அப்புறம் என்ன ப்ரோ விட்டுருங்க. அவங்களுக்கு தளபதி தான், வேற ஒண்ணும் இல்ல. குறைமாம்ஸ் உங்க மைக்கு தான் எக்கோ அது பயங்கரமா. யுவன் வேலை பாக்குறதுன்றது வந்து கம்பேர் டு, நான் எப்படி சொல்றேன்னு தெரியல, பெட்டரா சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரியில் இருக்கனால தெரியும். வேலை இறங்கி பாக்குறதுன்றது கம்பேரிட்டிவா கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லைன்றது தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க ஒரு டாக்கு. அதனாலதான் அவங்க துணிவில் ஏதோ ஒரு படத்துக்கு வந்து அவங்க வலிமைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாத்தினது காரணம் அதுதான். அது ஒரு பிரச்சனை இன்னைக்கு இல்ல நமக்கு. அது ஒரு செகண்ட் இருங்க, சொல்லி முடிச்சிட்டோம். சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்லணும் வந்துச்சு, மாத்தினாங்க. இதுல ஒரே ஹோப் என்னன்னா விபி ஒரு ஹோப், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் கூடயே உட்காந்து வாங்கிடுவாப்புலன்ற ஒரு ஹோப் இருக்கு. மாநாடு பண்ண மாதிரி பார்ப்போம். ஆனா அடுத்த படம் அதுவும் இல்லாம யுவனுக்கு வந்து இது பெரிய படமா கூட இருக்குல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு இது ஒரு பெரிய படம் இல்ல யுவனுக்கு. அதனால நல்லா பண்றோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா பண்ணுவான், ஒரு சின்ன கம்பேக் மாதிரி இருக்கும் அவருக்கு.
நம்பிக்கை இன்னொன்னு வைப்போம். ஏன் இப்படி வலிமை பார்த்துட்டு அவங்க இது ஃபேன்ஸே என்ன போட்டிருந்தாங்க, அவளுக்கு மட்டும் பொன்னி அரிசி அந்த சாங் தானே இது பண்ணி போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம சாங் வந்து நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி. இதான் அப்ப திரை தீ பிடிக்கும் இது, அப்புறம் பீஸ்ட் இதெல்லாம் அதான் அது வேற. ஆரம்பிச்சிருச்சு. அதுதான்டா பீக்ல இருக்க ஒருத்தன் அவன் போட்டாலே விட்டாதுன்னா அவன் வேற ஸ்ட்ரீம்ல இருக்கான், அதை போய் கம்பேர் பண்ண முடியாது. பட் எனக்கு என்னன்னா இன்னொன்னு ப்ரோ இல்ல இருடா ஓப்பனா ஒண்ணு சொல்லணும்னா இல்ல நாங்க வேற மாதிரி விட இந்த பாட்டு நல்லா அலெக்ஸ் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, மார்க் மை வேர்டு, இந்த பாட்டு எப்படி வைப் ஆகுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. பட்டி தொட்டி எல்லாம் பட்டையெல்லாம் போகுது இந்த பாட்டு. தேவையில்லாம வந்து இங்க ஒண்ணு ரொம்ப சொல்லிட்டேன், பேசிட்டு ஆஃப்டர் ரிலீஸ் வந்துட்டு இந்த பாட்டை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. இல்ல அதுல எந்த இது டவுட் இல்ல, நிறைய அதுதான் வாட்டி சொல்றேன். அதுல எந்த டவுட்டும் இல்ல. அதுக்கு ஒரு டைம் வந்து நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். அதான் இந்த அவ்வளவுதான். இந்த இதுல See, ஆனா இது ஜேஸ் ப்ரோ, ஆனா ஸ்கிரிப்ட் மட்டும் செம்மன்ற ரொம்ப இதா சொன்னாங்க. சோ ஹோப்ஃபுல்லி அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா நல்லா வரும். சோ இன்னொன்னு நம்ம பசங்கிட்ட சொல்றது என்னன்னா, வர்றது படம் நல்லாவே இருக்கும், நல்ல படமாவே இருக்கும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு துப்பாக்கி மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், ரொம்ப இது டீட்டெயிலா இருக்கிறதுல போயிட்டு தேவையில்லாத ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சு அது ஒரு ஐப் ஏத்துக்கின்னு சம்பந்தம் இல்ல இல்லாத ஒரு கதையை அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அது இல்ல தேவையில்லாம அதெல்லாம் இருந்தாலே அதெல்லாம் நல்லா நான் இருக்கும். தயவு சொல்லி செஞ்சு சொல்லிட்டேன். வலை பேச்ச அதெல்லாம் பாக்காதீங்க. நான் அதே சொல்லி போல யூடியூப் எதையும் அதிகமா பாக்காதீங்க. கதை சொல்றேன்னு சொல்லி சாவடிச்சிருவானுங்க. இல்லாம இருந்தாலே படம் நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் கேட்டா. இல்ல இல்லன்னா நான்லாம் சொல்லி டயர்ட் ஆயிட்டேங்க.